السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைய தினம் இந்த நாகப்பட்டினம் கமாலியா மஸ்ஜிதிலே கர்பலா தரும் பாடமும் படிப்பினையும் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்துமாறு நான் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். இந்த கர்பலா நடந்த மாதம் நாள் நம் எல்லோருக்கும் தெரியும். ஆஷூராவுடைய 10ஆம் நாள். அது ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு. அது ஆஷூராவினுடைய 10ஆம் நாளிலே பல்வேறு சிறப்பான நிகழ்வுகள் நடந்திருக்கிறதை நாம் அறிவோம். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானிலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்டு அவர்கள் நீண்ட காலம் தௌபா செய்து அவர்களினுடைய தௌபா அங்கீகரிக்கப்பட்ட நாளாகவும் அந்த ஆஷூரா இருக்கிறது. சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப் பிரளயம், அதிலே மிதந்து சென்ற நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் அந்த வெள்ளம் வற்ற துவங்கிய பொழுது ஜூத் மலையின் மீது அது ஒதுங்கியது. அதுவும் ஆஷூரா தினத்தன்றுதான். சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் விழுங்கியது. விழுங்கியதற்கு பிறகு அந்த மீன் வயிற்றிலிருந்து அவர்கள் வெளிவந்த நாளும் அந்த ஆஷூராவுடைய தினம்தான். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிரௌன் பல்வேறு சங்கடங்களையும் கஷ்டங்களையும் தந்து கொண்டிருந்தான். இந்த ஃபிரௌன் அழிக்கப்பட்டு அவனுடைய அரசியல் ஒடுக்கப்பட்டு சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு விடிவு ஏற்பட்ட நாள் என்றாலும் அதுவும் இந்த ஆஷூராவுடைய நாள்தான். இப்படி இந்த ஆஷூராவுடைய நாளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்ததற்கான அத்தாட்சிகள் நிறையவே இருந்தாலும் இந்த நாளில் நடந்த மறக்க முடியாத ஒரு துக்ககரமான சம்பவம் என்றால் அது கர்பலாவுடைய நிகழ்வுதான். கர்பலா என்பது மிகப்பெரிய படிப்பினையை
இந்த சமூகத்திற்கு வழங்கி இருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களில் மனிதர்கள், முஸ்லிம்கள் எப்படி தங்களினுடைய அரசியலை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அற்புதமான பாடத்தையும் அது கற்றுத் தந்திருக்கிறது. 50 கால வருஷம் அரசியல் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி காலம் 2.5 ஆண்டு காலம். அதை அடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உதுமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று 12 ஆண்டு காலங்கள். அதற்கு பிறகு சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சில காலம் என்று ஏறக்குறைய 37.5 அல்லது 38 வருஷங்கள் இந்த ஹிலாபத் ஆட்சியிலேயே சென்றது. கொஞ்ச காலம் சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஆட்சி செஞ்சாங்க. ஆக இதெல்லாம் மொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு 40 வருஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10 முடிந்து 11 துவக்கத்திலே ரபீஉல் அவ்வலிலே வஃபாத்தாராங்க. அவர்களினுடைய அரசியல் மதீனா ஷரீஃபிலே ஒரு 10 ஆண்டு காலம் நடந்திருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக 50 ஆண்டு கால அரசியல் அது. இந்த 50 ஆண்டு கால அரசியலுக்கு பிறகு பல்வேறு சர்ச்சைகள் உருவாகியது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி காலம் முடிந்த பொழுதே சில பிரச்சனைகள் உருவாக ஆரம்பித்தது. உதுமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சிக்கு வந்து அவர்கள் மென்மையை கையாளுகிறார்கள். பொதுவாக உதுமான் ரலியல்லாஹு மென்மையான ஆள். அவர்கள் மென்மையை கையாளுகிறார்கள். அந்த மென்மையை கையாண்டுவதை பயன்படுத்தி கொண்ட சில எதிரிகள், சில முனாஃபிக்குகள், சில யூதர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு முஸ்லீம்களுக்கு மத்தியிலேயே பலவேறு பிரிவுகளை ஏற்படுத்துகிறார்கள். பல சச்சரவுகள், சண்டைகள் அங்கே துவங்குகிறது. உதுமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க. அங்கே வீட்டுக்குள்ளேயே கொலை செய்யப்படுறாங்க. ஒரு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மதீனா ஷரீஃபில் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு ஹவுஸ் அரெஸ்ட், ஒரு வீட்டு காவலிலேயே அவங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. மஸ்ஜிது நபவிக்கு தொழவோ வர முடியாத ஒரு சூழலை எதிரிகள் உருவாக்கினார்கள். கடைசியாக ஷஹீதாக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி காலத்துக்கு வர்றாங்க. இது ஒரு முன்னுரை. இதை தெரிந்து கொண்டால்தான் ஏன் அந்த கர்பலா நடந்தது என்பதை நம்ம புரிய முடியும். அதற்காக இந்த வரலாறை நாம் இங்கே குறிப்பிடுகிறோம். இந்த வரலாறு இந்த காலத்தில் பேசப்பட வேண்டிய அவசியம் என்னவென்றால், இன்றைய காலகட்டத்தில் அப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழலை இந்த முஸ்லிம்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. இன்றைய அரசியல் எப்படி இருக்கிறது? அரசியலை விட்டு முஸ்லிம்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க. முஸ்லிம்களினுடைய எண்ணிக்கை இன்று இந்தியாவில் அதிகமாகி இருக்கிறது. நம்ம எத்தனை சதவிகிதம் இருக்குன்னு தெரியுமா? குறைந்தபட்சம் 27% நாம் இருக்கிறோம், குறைந்தபட்சம். ஆனால் அரசு அந்த 27% காட்டாது. 20%, 19, 20 சொல்லிட்டு இருக்கு. 27% நம்ம இருக்கிறோம். 27% என்று சொன்னாலே சுமார் 35 கோடியை நாம் தாண்டுகிறோம். அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய பிரதிநிதித்துவம் பார்லிமெண்டிலும் சட்டசபையிலும் எப்படி இருக்கணும்? அப்படி இருக்குதா? இல்லை. இன்னைக்கு ஒவ்வொரு சாதியினரும் ஒவ்வொரு மதத்தினரும் தங்களுக்கான பிரதிநிதித்துவம் இவ்வளவு தேவைன்னு போராடுறாங்களா இல்லையா? அத்தகைய பிரதிநிதித்துவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? இதைவிட எண்ணிக்கை குறைவாக இருந்த காலத்திலும் கூட தமிழக சட்டசபையில் 15க்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. வரலாறை பாருங்கள்.
கடந்த கால வரலாறை நாம் பார்க்க வேண்டும். இந்த வரலாறை, இந்த காலத்தில் உள்ள வரலாறை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இந்த வரலாறில், இந்த அரசியலில் வலிமையான ஒரு இடத்தை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த வரலாறு நமக்கு தெரியணும். அரசியலில் நாம் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். எத்தனை பிரிவுகளாக இன்றைக்கு முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இது ஒரே அணியில் இருந்தால், அப்படி அணியிலே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால் மிக குறைவாகவே நாம் பார்க்கிறோம். ஆனால் அது வரணும். எத்துணை முஸ்லிம்கள், எத்தனை தலைமைகள், ஒரு சரியான தலைமைத்துவம் இல்லாமல் இந்த இஸ்லாமிய சமுதாயம் அல்லாடி கொண்டிருக்கிறது. இதேதான் அந்த காலத்தில் இந்த கர்பலா நடப்பதற்கும் ஒரு காரணம் சரியான தலைமை இல்லை என்பதுதான். சரியான தலைமை இல்லை என்றாலே பிரச்சனை தான் முஸ்லிம்களுக்கு. அரசியலிலே மிகப்பெரிய ஆளுமையை கண்ட முஸ்லிம்கள், எவ்வளவு பெரிய அரசாங்கம், ஹாரூன் ரஷீத் மன்னர் ஆட்சி செய்யும் பொழுது ஒரே தலைமைதான், ஒரு வலிமையான ஆட்சியை அவர் கொடுத்தார். இஸ்லாம் எப்படி பல்கி பெருகி இருந்தது. ஹிஜாஸ் என்று சொல்லக்கூடிய இன்றைய சவுதியா இருக்கட்டும், ஈராக்கா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், சிரியாவாக இருக்கட்டும், லிபியாவாக இருக்கட்டும், லெபனானாக இருக்கட்டும், ஈஜிப்டாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், எல்லாமே ஒரே தலைமையில், ஒரே நாடு, அப்படிதான் இருந்தது. ஒரு தலைமையின் கீழ்தான் இருந்தது. நான் மீண்டும் உங்களுக்கு சொல்வேன், சமூக சிந்தனை நமக்கு அதிகம் வேண்டும். சுயநலத்தை குறைத்து கொள்ள வேண்டும். சுயநலம் வேணான்னு சொல்லல, சுயநலமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பாருங்க, அது சுயநலம்தான். உங்களுடைய வருமானத்தை நீங்கள் அதிகப்படுத்துங்கள், அது சுயநலம்தான். ஆனால் பொது நலம் இருக்கணும். பொது நலம் அறவே இல்லாமல் இருக்கக்கூடாது. சுயநலமா பொதுநலமா என்று வந்தால் பொது நலத்தை தேர்வு செய்யணும். ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படியே மாறி போயிடுச்சு. எல்லாம் அவன் அவன் என்ன நான் பார்த்துக்கொள்வது என்ற நிலைக்கு மனிதர்கள் உருவாகி இருக்கிறார்கள் முஸ்லிம்கள். இது பெரிய ஒரு ஆபத்தான நிலை அது சகோதரர்களே. நம்ம இப்படியெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. இங்கே எண்ணிக்கையில் நீங்கள் குறைவாக இருக்கிறீர்கள், ஆனால் இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுடைய வீடுகளில் பேசப்படணும். இப்போ நான் என்ன பேச போறேனோ அதெல்லாம் வீடுகளில் பேசப்படணும். வீடுகளில் போய் சொல்லணும், உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அரசியலில் ஆளுமை பெறணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போறாங்க, ஹிஜ்ரத் போறாங்க. அப்போ ஒரு துஆவை அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். குர் ரப்பி அத்கில்னி முத்கல ஸித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ ஸித்கின் வஜஅல் லி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. இறைவா, மக்காலே 13 ஆண்டு காலம் நான் பாடாய்ப்பட்டு விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தார்கள். 13 ஆண்டு காலங்கள் பட்டினியாக இருந்தார்கள். அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் அநியாயப்படுத்தப்பட்டார்கள். ஊரை விட்டு அபிசீனியாவுக்கு ஓடுனாங்க. இப்படியெல்லாம் நடந்தது. அந்த 13 ஆண்டு காலங்களிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 500 தொடல. 500 தொடல. 13 ஆண்டு காலம் மக்காவில். அதற்கு பிறகு தாயிஃபுக்கு போனார்கள். தாயிஃபு ஒத்துழைப்பு தரல. அபிசீனியாவிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஒன்று இல்லை. யமனுக்கு போகலாமா, பஹ்ரைனுக்கு போகலாமா என்றெல்லாம் ஆய்வு நடந்தது. இந்த ஹிஜ்ரத்து, இந்த ஹிஜ்ரி ஆண்டு அதில் தானே பிறந்தது. ஹிஜ்ரத்து ஒன்றும் சாதாரணமாக ஒன்று நடக்கலை சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மதீனாவாசிகள் கூப்பிட்டாங்க, போனாங்கலாம் கிடையாது. அவர்கள் இந்த புவியியலை அவர்கள் துல்லியமாக கணித்தார்கள். அபிசீனியாவுக்கு போகலாமா, நம்முடைய ஹிஜ்ரத் அபிசீனியாவுக்கு வச்சுக்கிடலாமா என்று பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபிசீனியா செட் ஆகாது. ஏன்னா அந்த அரசர் நம்மளோட ஒத்துழைப்பார். அங்கே இருக்கக்கூடிய மன்னர் நஜாஷி நம்மோடு ஒத்துழைக்கக்கூடியவர் தான். ஆனால் அபிசீனியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சந்தை. இந்த குறைஷிகள் அங்கே அடிக்கடி வந்து போகக்கூடிய நிலைமை அங்கே இருக்கு. எனவே அப்படிப்பட்ட நிலையில் இந்த குறைஷிகளுடைய தொல்லைகள் அங்கே அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே தான் அபிசீனியாவை ஹிஜ்ரத்துக்கு தேர்வு செய்யல.
யமனை தேர்வு செய்து பார்த்தார்கள். யமன் என்பது பெரும்பாலும் இரத்த பூமியாகவே இருந்தது. அடிக்கடி சண்டை, பிரச்சனை, ஒரு நிம்மதி இல்லாத நிலை. தாயிஃபுக்கு போயிட்டே வந்துட்டாங்க. அந்த மக்கள் அங்கீகரிக்க இல்லை. அங்கீகரிக்க இல்லைங்கிறது மாத்திரமில்லை, கல்லாலும் சொல்லாலும் அடித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அசிங்கப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள், காயப்படுத்தினார்கள். அப்ப எனவே இனிமேல் இதற்கான இடம் எது என்று பார்க்கும்போது மதீனா தான். இந்த மதீனாவிற்கு சட்டன்னு ஒன்று போயிடல. மக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே ஹஜ்ஜினுடைய காலம் எல்லா காலத்திலையும் இருந்தது. இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே ஹஜ்ஜு இருந்தது. ஹஜ்ஜு எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த சிலைகளை அடிப்படையாக வைத்து, ஹுபல், லாத்து, உஸ்ஸா என்ற அந்த சிலைகளுக்கெல்லாம் பெயர், 360 சிலைகள் இருந்தது. அதை அடிப்படையாக வைத்து ஹஜ்ஜு நடக்கும், உம்ரா நடக்கும். அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி அதே மாதிரி ஒரு மௌசிம், ஒரு பெரிய சந்தை நடக்கும். அந்த சந்தைக்கு உலகத்திலிருந்து பல பகுதியிலிருந்து மக்கள் வருவாங்க. அந்த சமயங்களில் எல்லாம் அந்த மக்களிடத்திலே சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவாவுடைய பணியை செஞ்சாங்க. இந்த மார்க்கத்தை எடுத்து போதிச்சாங்க. இந்த தீனை எடுத்து அவர்கள் சொன்னார்கள். அதிலே சில மதீனா வாசிகள் 6 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கீகரிக்கிறாங்க. இதுதான் ஸ்டார்ட். அங்கீகரித்த அவர்கள் அடுத்த வருடம் வரும்போது 12 பேரா வர்றாங்க. இன்னும் 6 பேர் ஏற்றுக்கிட்டாங்க அடுத்த வருடம். அப்போ ஒரு வருஷம் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக இருக்கிறாங்க. அந்த 12 பேர் வந்ததோடு மாத்திரம் அல்லாமல் அவங்க கேட்டாங்க, யார் சொல்லலாம், எங்களுக்கு இந்த மார்க்கத்தை கற்றுத்தருவதற்கு ஒரு சரியான ஆளை நீங்கள் அனுப்பணும். எங்களுக்கு குரானை கற்றுத் தர்றதுக்கு, இந்த மார்க்கத்தை கற்றுத் தருவதற்கு, குரானுக்கு விளக்கம் சொல்வதற்கு, நாங்கள் எப்படி நடக்கணும், எங்களுக்குள்ள பிரச்சனை வந்தால் அதற்கான தீர்வு என்ன என்பதையெல்லாம் எங்களுக்கு கற்றுத்தருவதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு, எங்களை சீர் செய்வதற்கு ஒரு சரியான உங்களுடைய தூதரை நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞராக இருந்த சையதுனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அனுப்புகிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப மென்மையானவங்க, ரொம்ப பெரிய வசதி, கோடீஸ்வரர். ஒரு தடவை அணிந்த ஆடையை இன்னொரு முறை அணிவதில்லை. அப்படி தான் அவங்க பெற்றோர் வச்சுருந்தாங்க. அப்போ எவ்வளோ பெரிய வசதின்னு நீங்கள் பாருங்கள். ஒரு தடவை ட்ரெஸ்ஸை போட்டாங்கன்னு சொன்னால் ஒரு 2 நாள் 3 நாள் போடுவாங்க. அதை கலட்டிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அதை அணியறது இல்லை. அவங்க அணிய விட மாட்டாங்க அவங்க பெற்றோர். அப்படி வசதியாக வாழ்ந்தவர். அதே சமயம் நல்ல பண்பாளர், இனிய குரலுக்கு சொந்தக்காரர், நல்ல அறிவாளி, இளமை. அதோடு மட்டும் அல்லாமல் நீங்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களை சைடில் பார்த்தா ரசூலுல்லாஹ் மாதிரி தெரிவாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கலாக, உளவியல் ரீதியாக இந்த மக்களுக்கு அவர்கள் செட் ஆவார்கள் என்பதை தெரிந்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்அப் இப்னு உமைர் அனுப்புகிறாங்க. எவ்வளோ பெரிய தேர்வு! சும்மா ஒரு ஆளை அனுப்பிட இல்லை. இந்த இடத்துக்கு அனுப்புறதாக இருந்தால் அதற்கு பொருத்தமான ஆளாக இருக்கணும், சரியான ஆளாக இருக்கணும், முறையான ஆளாக இருக்கணும், அவங்களுக்கு ஒத்து போகக்கூடிய ஆளாக இருக்கணும், அவங்களுடைய பிரச்சனைகளை சரியாக உணர்ந்து கொண்டு அவர்களுக்கான வழிகாட்டணும். அப்படியெல்லாம் தெரிஞ்சுதான் முஸ்அப் இப்னு உமைர் அனுப்புனாங்க ரலியல்லாஹு தஆலா. அவங்க போனாங்க. போயிட்டு அதுக்கு அடுத்த வருஷம், முதல் வருஷம் 6 பேர், 2வது வருஷம் 12 பேர், 3வது வருஷம் தான் கிளைமாக்ஸ். 72 தலைவர்கள் வர்றாங்க. 72 பேர் அல்ல, 72 தலைவர்கள், 72 குடும்பத்தினுடைய தலைவர்கள். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா அந்த குடும்பமே ஏற்றுக்கிடும். அப்படி ஒரு சூழலை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு உருவாக்கி இருந்தாங்க. அப்படி 72 பேர் வந்த பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க, நீங்க மதீனா ஷரீஃபுக்கு வாங்க. அப்படி வந்தால் உங்களுக்கான எல்லா தேவைகளையும் நாங்கள் பூர்த்தி செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 நிபந்தனைகளை வைக்கிறாங்க. நான் வர்றேன், இந்த 4 நிபந்தனைகளுக்கு நீங்கள் உட்படுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க அங்கீகரித்தாங்க. அவங்க ஒரு நிபந்தனை வச்சாங்க. இந்த 4 நிபந்தனைகளையும் அவங்க ஏற்றுக்கிட்டு அந்த அன்சாரிகள் ஒரு நிபந்தனை வச்சாங்க. யாரும் சொல்லலாம், நாங்கள் ஒரு நிபந்தனை உங்களுக்கு வைக்கலாமா? வைங்க, சொல்லுங்க. எங்களிடம் நீங்கள் வந்ததற்கு பிறகு, மதீனாவிற்கு நீங்கள் வந்ததற்கு பிறகு நீங்கள் மதீனாவாசியாக தான் இருக்கணும்.
திரும்ப மக்கா நல்ல நிலைக்கு வந்துடுச்சுன்னு மக்காவுக்கு திரும்பி வந்துடக்கூடாது. இனிமேல் நீங்கள் இருக்கும் இடமாக மதீனாவே இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய வாழ்வும் என்னுடைய மௌத்தும் உங்களோடன்னாங்க. மதீனா ஷரீஃப் அன்சாரிகளை பார்த்து, என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் மௌத்தும் உங்களோடு இருக்கும் அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த வாக்கை கொடுத்தாங்க. அதற்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே போகிறாங்க? மதீனா ஷரீஃபுக்கு போகிறாங்க. அப்படி சாதாரணமாக போயிடல, படிப்படியாக ஆட்களை அனுப்பி வச்சாங்க. அனுப்பி வைத்து விட்டு இறுதியாக அவர்கள் சென்று யார் யாருடைய வீட்டில் தங்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வர்றாங்க. இப்போ அவங்களுக்கு மக்காலேருந்து வந்துட்டாங்க. அப்போ மக்காலிருந்து வந்தவர்கள் எங்கே தங்குறது, யார் வீட்டிலே தங்குவது என்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்போ அவர்களெல்லாம் தங்குவதற்கான ஏற்பாடுகளை மதீனாவாசிகள் செஞ்சு கொடுக்குறாங்க. அவர்களுடைய வீட்டில் தங்குறது. ஆனால் அந்தந்த வீட்டில் யாருடைய வீட்லையும் தங்க முடியாது, அப்படி கிடையாது. இந்த சஹாபியா உமரா ரலியல்லாஹு தஆலா இவங்களுக்கு ஒத்து போகக்கூடிய ஆள் யார் பார்த்தாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபா ரலியல்லாஹு தஆலா இவங்களோடு இணக்கமாக போகக்கூடிய ஆள் யார் என்றெல்லாம் அவதானித்து 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 தான் அவங்க என்ன செஞ்சாங்க, தோழர்களை தேர்வு செய்து அந்த உஹுவத் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க. நீங்கள் இவங்க வீட்டில் இருங்க, நீங்கள் இவங்க வீட்டில் இருங்க என்றெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆளுமை அது. சரி, அதோடு மட்டுமல்லாமல் வந்ததும் குபால பள்ளியை கட்டினாங்க. பள்ளியை கட்டிட்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா? முதல் வேலை இந்த மதீனாவில் அதற்கு யஸ்ரிப் என்று பெயர். இந்த மதீனாவினுடைய பழைய பெயர் யஸ்ரிப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததுக்கு பிறகு தான் மதீனத்துன் நபி அல் மதீனா என்று பெயரானது. இந்த பள்ளியை கட்டினாங்க. குபால பள்ளியை கட்டிட்டு அடுத்தது என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் முதலாவது வேலை கணக்கெடுப்பு நடத்தணும். முதல்ல கணக்கெடுப்பு செய்யுங்க. எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறோம், எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது, எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, இங்கே வேறு யாரெல்லாம் இருக்கிறார்கள், உங்களுடைய குடும்பத்திலே வலிமையாக இருக்கக்கூடிய அவுஸ் கோத்திரத்தார், ஹஸ்ரஜ் கோத்திரத்தார் எத்தனை மெம்பர்ஸ், அதே மாதிரி யூதர்களாக இருக்கக்கூடிய பனு குறைலா எத்தனை பேர் இருக்கிறான், அவனுடைய லீடர்ஸ் யாரு, அவனுடைய அசிஸ்டன்ட்ஸ் யாரு என்பதை எல்லாம் பட்டியல் எடுக்க சொன்னாங்க. பனு குறைலா, பனு நதீர் என்று கோத்திரங்கள், யூத கோத்திரங்கள் நிறைய பேர் இருந்தாங்க. கோட்டையாக கட்டி வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு கோட்டைக்குள்ளும் அவர்கள் ஒரு ஆளுமை செய்து கொண்டிருந்தார்கள். அவங்கெல்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய வலிமை என்ன, பொருளாதாரத்தினுடைய நிலை என்ன, எல்லாத்தையும் செஞ்சாங்க. இன்னைக்கு இந்த கணக்கெடுப்பு நம்மகிட்ட இருக்கா? இந்த உரையை நான் பேசுவது பலனளிக்கணும் சகோதரர்களே. நான் இங்கே வந்து நான் பேசுகிறேன் என்று சொன்னால் அது இந்த குறைந்தபட்சம் இந்த மஹல்லாவிற்காவது பலனளிக்கணும். நான் என்ன கேட்குறேன், இந்த மஹல்லாவில் எத்துணை முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், எத்துணை குடும்பங்கள் இருக்கிறது, இந்த ஊர் அல்லாமல் வேறு ஊரிலிருந்து இங்கே வந்து குடிபெயர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இந்த லிஸ்ட் நம்மகிட்ட இருக்கா? ரொம்ப ஆபத்து. இன்றைய காலத்தில் இதெல்லாம் அவசியம். நாம் இன்றைக்கு பாதுகாப்பாக இல்லாத ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. நம்ம இங்க இருக்கிறோம்னா நம்ம இடத்துல நம்ம தெருவில் யார் இருக்கிறா நிறைய தெரியல. புதிய முகங்கள் வருகிறது. ஒரு வெளியூரிலிருந்து வெளி மாநிலத்திலிருந்து ஒரு இமாம் வருகிறார் அல்லது ஒரு முஅத்தின் வருகிறார் என்றால் அவருடைய ஹிஸ்டரி என்ன, அவருடைய பயோடாட்டா என்ன யாரிடமாவது இருக்கிறதா? யார் அவர்கள்? இதெல்லாம் தெரிய வேணாமா? வைக்க வேணாம் நம்ம சொல்லலை. வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவராக இருக்கட்டும், நம்ம மாநிலத்துக்குள்ளே இருக்கட்டும், அப்படி மாநிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அவர்கள் எந்த ஊரை சார்ந்தவர்கள், அவருடைய பயோடேட்டா என்ன, எந்த குறிப்பும் நம்ம இடத்தில் இல்லை சகோதரர்களே. இது கொஞ்ச காலம் போனால் என்ன நிலை ஆகுங்கிறது நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்க. நாம் எவ்வளவு பலகீனமாக இருக்கிறோம். எனவே மஹல்லாக்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய மஹல்லாக்கள் உறுதிப்படுத்தப்பட்டு ஒரு மஹல்லாவிற்கும் இன்னொரு மஹல்லாவுக்கும் இடையிலே வலுவான தொடர்பும் ஐக்கியமும் இருக்கணும். இது ரொம்ப முக்கியத்துவம். இன்றைய காலத்தில் நம்ம கர்பலாவை பேச வந்திருக்கிறோம் சொன்னால் அது அரசியல். அந்த அரசியல் என்ன படிப்பினையை பாடத்தை தருகிறது என்று சொன்னால் இந்த படிப்பினையும் இந்த பாடத்தையும் அது தருகிறது. இந்த படிப்பினையும் பாடத்தை தான் தருகிறது.
நீங்க உங்களுடைய மஹல்லாவை நீங்க பலப்படுத்துங்க, வலிமைப்படுத்துங்க. 1008 கருத்து வேறுபாடு இருக்கலாம், அது வேற. குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலிலே பிரச்சனைகள் இருக்கலாம், ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம். ஆனால் இதெல்லாம் ஐக்கியத்தை உடைக்க கூடாது. ஒரு விஷயத்தில் இப்போ ஒருத்தர், என்னுடைய அண்ணன் ஒரு விஷயத்தை செய்கிறாரு, எனக்கு பிடிக்க இல்லை, அது ஒன்றும் தான் எனக்கு பிடிக்க இல்லை. அண்ணனை பிடிக்காமல் போகக்கூடாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பண்பாடு வரணும். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்க. இந்த அழகான நெறிமுறை, இந்த உஸ்வத்துன் ஹஸனா இடத்துல வரணும். ஒரு காரியத்தை அவர் செய்கிறார், ஒரு கல்யாணத்தை இந்த இடத்துல நடத்தணும்னு வைக்கிறாரு, எனக்கு அந்த இடத்துல நடத்துறதுக்கு பிரியம் இல்லை, அவ்வளவுதான். நான் விரும்ப இல்லை, அந்த இடத்துல நீங்கள் நடத்துறது நான் விரும்ப இல்லை. ஆனால் கல்யாணத்துக்கு நீங்கள் போகணும், நான் போகணும். இதெல்லாம் பக்குவம், இதெல்லாம் படிப்பினை. எனக்கு அந்த இடத்துல நடத்துறதுக்கு பிடிக்கலைங்கிறத நீங்கள் தெரிவிச்சிருங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் திருமணத்துக்கே போகாமல் இருப்பது என்பது உறவை முறிப்பது, இது பெரிய ஹராம். இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எனவே நம்ம மஹல்லால எத்துணை முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, எத்துணை குடும்பங்கள் இருக்கிறது, பொருளாதாரத்தில் எப்படி இருக்கிறாங்க, அவர்களுடைய நிலைகள் என்ன, யார் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க, அவர்களை மேம்படுத்துவதற்கான வழிவகை என்ன. நான் ஒன்று வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், இந்த போரிஸ்ன்னு இருக்கிறாங்கல்ல, போரா முஸ்லீம்கள், போரிஸ், இவங்களில் யாராவது கையேந்திரவங்க இருக்காங்களா? நீங்கள் பாருங்கள், இருக்க மாட்டாங்க. இருக்காங்களா? இல்லை. ஏன் அவர்கள் அப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு தலைமை இருக்கிறது, அந்த தலைமைக்கு கட்டுப்படுறாங்க. அந்த தலைமை பைத்துல் மாலை அமைக்கிறது, அந்த பைத்துல் மாலில் எல்லாரும் ஜக்காத்தை கொண்டு வந்து ஒப்படைக்கணும். ஜக்காத்தை கொண்டு வந்து ஒப்படைச்சிருவாங்க. இந்த போரிஸ்கள் வந்து, போரா முஸ்லீம்கள் இருக்கிறாங்களே, அவங்க தலைமைக்கு கட்டுப்படுவாங்க. கொள்கையால் நமக்கும் அவர்களுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம். நான் அதை பேச வரலங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஜக்காத்துடைய நிறைய விஷயங்கள், அது அந்த ஜக்காத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஜக்காத்தை அவங்க தனித்தனியாக கொடுக்க மாட்டாங்க, தனித்தனியாக கொடுப்பதில்லை. எல்லா ஜக்காத்தும் பைத்துல் மாலுக்கு போயிடும். அவங்கள்ட்ட அந்த ஜமாத்தில் யார் யார் என்ன நிலையில் இருக்கிறாங்க, அவங்களுடைய பொருளாதார நிலை என்னங்கிற எல்லா பட்டியலும் இருக்கும். யார் வறுமையான நிலையை தொட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவங்கள அழைப்பாங்க. இங்கே வா, ஏன் உன்னுடைய நிலைமை என்ன, நீ எவ்வளவு கடன் பட்டு இருக்கிறாய், எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, இதை எப்படி சமாளிப்பாய்? நான் சில தொழில்களிலே அதை முடக்கம் செய்தேன், என்னுடைய வியாபாரம் தோற்றுவிட்டது. உனக்கு வேறு வியாபாரங்கள் செய்ய தெரியுமா, தொழில் செய்ய தெரியுமா, தனியாக நின்று வியாபாரத்தை கையை தூக்குவியா? முடியும், இந்த வியாபாரம். ஆனால் அதற்கான பொருளாதாரம் எனக்கு இல்லை. எவ்வளோ வேணும்? 40 லட்ச ரூபா வேணும். இந்த அப்படியே 50 லட்சம், 10 லட்ச ரூபா கடனை அடை, இந்த 40 லட்ச ரூபாய் பிஸ்னஸை தோக்கு, அதனுடைய வருவாயிலிருந்து உனக்கு நன்மை கிடைக்கும் பொழுது, லாபம் கிடைக்கும் போது ப்ராஃபிட்லேருந்து இத்தனை % நீ பைத்துல் மாலுக்கு கொடுக்கணும்பாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. எனவே யாருக்கு அந்த ஜக்காத்து போய் சேர வேண்டுமோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இன்னைக்கு அப்படி இருக்கா? எல்லா வகையிலும் நம்ம வந்து இந்த பயான்களை நடத்தினோம், கேட்டோம், போனோன்னுலாம் இருக்கக்கூடாது. அப்படிலாம் இனிமேல் இருக்க முடியாது. இன்றைக்கு நம்முடைய முஸ்லீம்களுடைய நிலை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கிறோம். வடநாடுகளை நீங்கள் போய் பாருங்க, என்ன பாடு. இன்னைக்கு அஸ்ஸாமுடைய நிலை என்ன, அஸ்ஸாம் என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறது. இதே அஸ்ஸாமினுடைய நிலை இந்த தமிழகத்திலே வர வேண்டும், அந்த அரசியல் இங்கே வர வேண்டும் என்ற முயற்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது. நான் பளிச்சென்று சொல்லணுமா? எனக்கு அதுக்கு ஒன்றும் அச்சம் இல்லை. இந்த ஒன்றிய அரசினுடைய அந்த சதி திட்டங்கள் எப்படிங்கிறது நமக்கு தெரியுமா இல்லையா? இன்னைக்கு அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாம சப்போர்ட்டாக இருக்கலாமா? முடியுமா? அல்லாவுக்கு பதில் சொல்லி ஆகணும், ரப்புக்கு பதில் சொல்லி ஆகணும். நீங்க எந்த கட்சியில இருங்க அது வேற விஷயம், ஆனா அது சரியாக நான் பார்க்கல. ஆனா இருக்கிறீங்க. ஆனால் இந்த ஒன்றிய அரசுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களோடு எப்படி இணைய முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அசிங்கமாக பேசியவர்கள் நமக்கு தெரியாதா? எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தது. குஜராத்திலே நடந்த நிலைகள் என்ன, அங்கே பெண்கள் எல்லாம் எப்படி பாதிக்கப்பட்டார்கள் பாலியல் தொல்லையால்.
அரசு அத்தனையும் கட்டவிழ்த்து விட்டது. இதே பிரதமர் அங்கே முதல்வராக இருந்த பொழுது காவல்துறையாக இருந்ததா? காவல்துறையை இந்த அநியாயத்துக்கு துணை போனதெல்லாம் தெளிவானது. இவர்களோடு இணையக்கூடிய, இவர்களோடு தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களுடைய கட்சியே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடியவர்களோடு எப்படி இணைந்து செயல்பட முடியும்? இது நியாயமா? இந்த சமூகத்துக்கு செய்யக்கூடிய துரோகமாக அமையாதா? கர்பலா அத்தனையும் துரோகத்திலே விளைந்தது. எனக்கு நீங்க அந்த தலைப்பு தான் தந்திருக்கிறீங்க. கர்பலா தரும் படிப்பினையும் பாடமும், அது துரோகம் இல்லையா? இந்த வரலாறு, கர்பலாவுடைய வரலாறு முழுமையாக நான் குறித்து வச்சிருக்கிறேன். ஆனால் அவ்வளவு எனக்கு பேச முடியாது, அதற்கான கால அவகாசம் இல்லை. ஆனால் படிப்பினையும் பாடமும் என்ன என்பதை நான் பேசி ஆகணும். அதுதான் இன்றைய தலைப்பினுடைய குறிப்பான அம்சம், சிகரம். அது அருமையான பெருமக்களே, எனவே இன்றைய அரசியலிருந்து நாம் ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லா முஸ்லீம்களும் ஒன்றிணைந்து, எல்லா அமைப்புகளும் ஒன்றிணைந்து, இன்றைக்கு பொது அமைப்பு, அரசியல் அமைப்பு என்று வரும் பொழுது கிட்டத்தட்ட 12-13 கட்சிகள், முஸ்லீம் கட்சிகள் இருக்கு. சில பேர் இருக்க கட்சிகளில் அவங்க தான் தலைவரை தொண்டனாக இருக்கட்டும், ஆனால் தங்களுக்கு பின்னால் ஒரு குழு இருக்கிறதா காட்டிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஆரோக்கியமானதா? ஒன்றுதான் இருக்கணும். அது தேசிய அடிப்படையிலும் இருக்கக்கூடாது, மொழி அடிப்படையிலும் இருக்கக்கூடாது. தேசிய அடிப்படையிலும் இருக்கக்கூடாது, மொழி அடிப்படையிலும் இருக்கக்கூடாது. மாறாக ஈமான் அடிப்படையில் இருக்கணும். சல்லல்லாஹு அப்படி தான் கற்று தந்தாங்க. மனிதர்களிலேயே மிக உயர்ந்தவர்கள் என்று தங்களை கருதி கொண்டவர்கள் அரபுகள். கொஞ்சம் கவனமாக நீங்கள் இதை கேளுங்க. அரபுகள் என்றால், அரபுங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் தெரியுமா? வாக்கு சாதுரியம், ரொம்ப அற்புதமாக பேசுபவர்கள், வாக்கு சாதுரியமாக பேசக்கூடியவர்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். யார் தாய்மொழியை அரபியாக கொண்டார்களோ அவர்களாம் அரபுகள். யார் தாய்மொழியை அரபாக கொள்ளவில்லையோ, அவங்க தமிழ் பேசினாலோ, உருது பேசினாலோ, ஆங்கிலம் பேசினாலோ, ஹிந்தி பேசினாலோ, பிரெஞ்சு பேசினாலோ, சைனீஸ் பேசினாலோ, இவங்களுக்கெல்லாம் என்ன பேர்? மொத்தமாக ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, அஜமி அப்படின்னு அர்த்தம். நம்மளாம் அஜமி, அவங்க பார்வையில், அரபுகளுடைய பார்வையில் அஜமி. அஜமினா என்ன பொருள் தெரியுமா? ஊமேன்னு அர்த்தம். நீ என்ன பேசினாலும் சரிதான், ஊமை தான். அது ஒரு பேச்சே கிடையாதுன்னா அரபு. அப்படித்தான் அரபுகள் தங்களுடைய மொழி வெறியோடு இருந்தாங்க. மொழி வெறி, இன்னைக்கு மொழி வெறி நிறைய பேசப்படுது. நம்ம பிள்ளைகள்லாம் அந்த மொழியை பின்பற்றாங்க, அந்த வெறியை பின்பற்றாங்க. இதை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை, அல்லாஹ் ரசூல் அங்கீகரிக்கல. மொழி அது மொழிடா, நம்ம பேசுவதற்கான ஒரு மொழி அல்லாஹ் தந்திருக்கிறான், அவ்வளவுதான். ஒரு நாட்டில் நீ இருக்கிறான்னா அந்த நாட்டினுடைய வளத்துக்காக, மொழியினுடைய வளத்துக்காக நீ பாடுபடு, அது தப்பு இல்லை. ஆனால் அந்த மொழியை பிடித்து கொண்டே அந்த மொழியிலிருந்து மொழி அரசியல் செய்வதை இஸ்லாம் விரும்பல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபி தானே, அவங்க அரபி தானே. பாங்கு சொல்றதுக்கு யாரை நியமிச்சாங்க? பிலால் நாயத்தை நியமிச்சாங்களே, பிலால் அரபியா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அரபியா? எத்துணை முறை சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தலைமை பொறுப்பை பல இடங்களில் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க அரபியா? இல்லையே. அப்ப மொழியை அவங்க பார்க்கல, தேசத்தையும் பார்க்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்ததெல்லாம் ஈமானின் அடிப்படையில் ஒன்று சேரணும். இதுதான். அவன் எந்த நாடாக இருக்கட்டும், எந்த மொழி பேசக்கூடியவனாக இருக்கட்டும், எந்த தேசத்தை சேர்ந்தவனாக இருக்கட்டும், ஆனால் நீங்கள் எப்படி இணைய வேண்டும் என்றால் ஈமான் என்ற அடிப்படையில் இணையணும். அதுக்கு ஒரு உதாரணத்தை ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஒரு மூமின் எப்படி இருக்கிறான்னா, ஒரு உடலை மாதிரி, ஒரு மனித உடலை மாதிரி இதான் ஒரு மூமின் இருக்கணும். காலில் அடிபட்டுடுச்சுன்னு வைங்க, காலில் நமக்கு அடிபட்டுடுச்சு, அது காலில் தானே அடிபட்டுருக்கு, கண்ணு சும்மா இருக்குமா? கண்ணீர் வடிக்குது. டாக்டர்கிட்ட போய் வாய் பேசுது, நாக்கு பேசுது,
சார் இந்த மாதிரி இப்படிலாம் நடந்து போச்சு, எனக்கு காலில் அடிபட்டுடுச்சின்னு பேசுதா இல்லையா? ஒன்னொன்றுக்கு உறுதுணையாக இருக்கிறது இல்லையா? இது போன்று முஸ்லீம்கள் இருக்கணும். தலை வலிக்குது அப்படிங்கிறதுக்காக தலைக்கு தானே வலிக்குது, நான் டாக்டருக்கெலாம் போக மாட்டேன்னு கால் மறுக்குமா? மறுக்காது. கால் செல்லும், டாக்டரிடம் போகும், தலையை தூக்கிக்கிட்டு போகும். நீ வேண்டாம் போன்னு தலையை தனியாக அனுப்புமா? அனுப்பாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் எவ்வளோ அழகானதுன்னு பாருங்க, எவ்வளோ அற்புதமானது. ஒரு மனித உடலை போன்று முஸ்லீம்கள், உலக முஸ்லீம்கள் இருக்கணுங்கிறாங்க. அப்போ தக்குவா ஈமானினுடைய அடிப்படையில் ஒன்று சேரணும்னாங்க. ஆக இந்த அடிப்படையில் தான் நாம் ஒன்றிணைய வேண்டும். ஈமானினுடைய அடிப்படையில். எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்கலைங்கிறதெல்லாம் இங்கே பேசக்கூடாது. அரசியல் ஆளுமை வேணும். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலம் இந்த மக்காவிலே இந்த மக்களுக்காக போராடியதற்கு பிறகு 500ஐயும் தொடாத முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை, இனிமேல் இன்னொரு ஊருக்கு ஹிஜ்ரத் செய்து ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம். அந்த நிர்பந்தத்தினுடைய அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஊர்களை தேர்வு செய்து கடைசியாக மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு சட்டென்று போகாமல் இதெல்லாம் செஞ்சு முடித்தாங்க. மதீனா ஷரீஃபுக்கு வந்ததுக்கு பிறகு முதலாவதாக கணக்கெடுப்பு நடத்தினாங்க. கணக்கெடுப்பு நடத்தியதற்கு பிறகு உங்களுடைய பொருளாதார நிலை என்னன்னு கேட்டாங்க. இது தலைமை செய்யணும். இதெல்லாம் சில விஷயங்கள் என்னிடம் இருக்கிறது, நான் வெளிப்படையாக பேச முடியல. ஆனால் நாம் படிப்பினை பெறணும் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதார நிலையை குறித்து கேட்டாங்க. மதீனாவில் உங்களினுடைய வருமானம் எப்படி இருக்கிறது? நாயகமே, நாங்கள் விவசாயிகள், பெரும்பாலான அன்சாரிகள் விவசாயிகள், நாங்கள் விவசாயிகளாக இருக்கிறோம். இந்த விவசாயத்தில் அந்த விவசாய நிலங்கள் யாருடையது? எங்களுடையது. விவசாய பொருட்கள் யாருடையது? எங்களுடையது. அந்த விவசாயத்திலே நீங்கள் விளைத்த, அதிலே விளைந்த கனிகளை, விவசாய பொருள்களை என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப கவனமாக கேளுங்க, என்ன அழகா இருக்கு. விவசாயத்தில் நீங்கள் அறுவடை செய்தீர்கள் இல்லையா? இதுதானே உங்களுடைய வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரத்திற்கான விவசாய அந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் அறுவடை செய்ததற்கு பிறகு என்ன செய்றீங்க? சந்தைக்கு கொண்டு வர்றீங்களா? இல்லை நாயகமே. என்ன செய்றீங்க? நாங்கள் இந்த யூதர்களாக இருக்கக்கூடிய பனு நலீர், பனு குறைலா போன்ற அந்த பெருமக்களிடம், பெரிய வசதி வாய்ப்பான செல்வந்தர்களிடம் அதை கொண்டு போய் நாங்கள் கொடுத்துருவோம். நல்ல கவனிங்க, இன்றைய அரசியல் அங்கே இருக்கு. மிக தெளிவாக இருக்கு. நீங்க பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான வழிகாட்டுதல் செய்தார்கள். யாரிடம் கொடுப்பீர்கள் உங்களுடைய விவசாய பொருளை? நாங்கள் பனு நதீர்கிட்ட கொடுப்போம், யூதர்கள். பனு குறைலாட்ட கொடுப்போம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பனு கைனுக்கா என்று சொல்லக்கூடிய யூதர்கள் இருந்தாங்க. எல்லாம் தனித்தனி கோட்டைகளாக இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்குள்ள ஒற்றுமை இருந்தது. அந்த யூதர்கள் தங்களுக்குள்ள என்ன செஞ்சுக்கிடுவாங்க? குடும்பம் கோத்திரமாக தனியாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள கனெக்ஷனை வச்சுக்கிடுவாங்க. துல்லியமான கணக்குகள் அவர்களிடத்தில் இருந்தது. துல்லியமாக. இன்னைக்கு நீங்கள் இஸ்ரேலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இஸ்ரேலுக்கு எத்தனை பேர் வாழ்கிறாங்கிற கணக்கெடுப்பு இருக்கு. யார் யார் என்ன கம்பெனிகளை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கிற கணக்கெடுப்பு இருக்கு. அரசாங்கத்துக்கு அவர்களிடம் வரக்கூடிய வருமானம் எவ்வளவு என்பதெல்லாம் கணக்கெடுப்பு இருக்கு. இது ஏதாவது நம்மகிட்ட இருக்கா? என்ன, ஒன்றும் கிடையாது, எதுவுமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய விவசாய பொருட்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்க? இந்த மாதிரி யூத செல்வந்தர்கிட்ட நாங்கள் கொடுக்குறோம், மொத்தமாக அவங்க வாங்கிடுவாங்க. உடனே ரெடி கேஷ் தந்துடுவாங்க. இந்த ரெடி கேஷ்னால் எல்லோரும் மயங்க தான் செய்வாங்க இல்லையா? ஒரு பொருளை நம்ம கொடுக்குறோம், 10 லட்ச ரூபாய் கொடுக்குறோம். சரிப்பா, 10 லட்ச ரூபா ஓகே. ஒரு மாதம் கழித்து ஒரு 5 லட்ச ரூபா தர்றேன், இன்னொரு மாதம் கழித்து 2 லட்ச ரூபா, இன்னொரு மாதம் கழித்து 2 லட்ச ரூபா, இன்னொரு மாதம் கழித்து 1 லட்ச ரூபா. இப்படி ஒரு 4 மாதத்தில் நான் அந்த கணக்கை முடிக்கிறேன் அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்கிறான், வாங்குறவன் சொல்கிறான்னு வைங்க. இன்னொன்று வாங்கக்கூடிய ஒரு முதலாளி சொல்கிறான், என்னப்பா இது எவ்வளோ, 10 லட்ச ரூபாயா? இந்த அப்படி கேஷ். ஆனால் 10 லட்ச ரூபா தர மாட்டேன், 9.25 லட்ச ரூபா நான் தர்றேன், 25,000 நான் குறைச்சிக்கிறேன், அல்லது 50,000 ரூபா கழிச்சு 9.5 லட்ச ரூபா. இவன் யார்கிட்ட கொடுப்பான்? ரெடி கேஷ் தரவன்ட்ட கொடுத்துருவான். புத்திசாலி அதான் செய்வான், ஏன்னா ரெடியாக கேஷ் கிடைக்குது. இந்த 25,000 ரூபா 50,000 ரூபாய் விட அதிகமான பணத்தை அந்த 9.5 லட்ச ரூபா வச்சு அவன் ரொட்டேஷன் பண்ணிடலாம். இதுதான் புத்திசாலித்தனம் இல்லையா? அதனால இவங்க என்ன செஞ்சாங்க, ஒட்டுமொத்தமாக கிடைக்கிறது என்று அந்த பொருட்களை எல்லாம்
அந்த பனு குரைலா, பனு நதீர், பனு கைனுகா என்று சொல்லக்கூடிய யூதர்களிலே செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், மல்டி மில்லியனாக இருக்கக்கூடிய கையில் கொண்டு கொடுத்தாங்க. அவங்க அதை என்ன செஞ்சாங்க, அழகா அதை வாங்கி ஒழுங்காக பேக் பண்ணி சந்தையில் கொண்டு வந்து விற்றாங்க. நான் கேட்குறேன், ஒரு இட்லி நீங்கள் தெருவில் போகிறீங்க, 2 இட்லி வாங்கி சாப்பிட்றீங்க, 2 இட்லி 15 ரூபா அப்படின்னு முடிஞ்சுது. இதே நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, 2 இட்லி 15 ரூபாய்க்கு தர முடியுமானா? வாங்க முடியுமா? அந்த இட்லி தான் இது, இந்த இட்லி தான் அது. ஆனால் நீங்கள் 2 இட்லியை சாப்பிட்டுட்டு ஒரு வடையை சாப்பிட்டுட்டு வரும்போது 200 ரூபா பில் வருது. அந்த இட்லிக்கும் இந்த இட்லிக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஒரு வித்தியாசம் கிடையாது. இதே மாதிரி இந்த யூதர்கள் என்ன செய்தார்கள், இந்த அன்சாரிகளிடமிருந்து பொருட்களை எல்லாம் வாங்கி பேக் பண்ணி சந்தைக்கு கொண்டு வந்து விற்கிறாங்க. இவங்க விற்கும் போது ஒரு பேரிச்சம்பழம் வைங்க, அஜ்வா, மப்ரூம், குதிரி, இந்த மாதிரி பழங்கள் இருக்கும். அந்த பழங்களை எல்லாம் டிசைன் பண்ணி ஒழுங்கு பண்ணி பேக் பண்ணி கொண்டு வந்து சந்தைக்கு விற்பாங்க. பார்க்கும்போது அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு அப்படி கண்ணு கவர்ச்சியாக இருக்கும். இவங்க எவ்வளோக்கு விற்றுருப்பாங்க தெரியுமா? நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கிலோ 10 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. மொத்தமாக விற்கும்போது ஒரு கிலோ 10 ரூபான்னு விற்றுருப்பாங்க. சந்தையில் என்ன விலை தெரியுமா? சந்தையில் 150 ரூபாய்க்கு விற்கிது ஒரு கிலோ. 10 ரூபாய்க்கு விற்றவர்கள் தங்களுக்கு தேவை என்று வரும் பொழுது தாங்கள் விற்ற பொருளை 150 ரூபாய்க்கு வாங்குறாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இவங்ககிட்ட இப்போ பழம் இல்லை, இப்போ தேவைப்படுது, ஒரு பழம் 5 கிலோ தேவைப்படுது, 5 கிலோ 50 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க, அங்கே 750 ரூபாய்க்கு வாங்குறாங்க. எப்படிப்பட்ட நிலைமைங்கிறது பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவதாக இனிமேல் நீங்கள் உங்களுடைய விவசாய பொருள்கள் இவைகளையெல்லாம் பனு கைனுகா, பனு குரைலா, பனு நதீர் போன்ற கோத்திரத்தாரிடம் விற்கக்கூடாது. மாறாக எங்க கொண்டு வரணும்? விவசாய சந்தைக்கு நீங்க கொண்டு வாங்க, நீங்களே உங்களுடைய பொருள்களை விற்பனை செய்யுங்கள். எப்படி இருக்கும்? இன்னைக்கு யார்கிட்ட கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம்? எல்லா பொருட்களையும் அதானி அம்பானிட்ட கொண்டு கொடுத்துட்றோம், ரிலையன்ஸில். நாம் விற்ற பொருட்களை ஏன் நாம எப்படி வாங்குறோம்? விலை கூடுதலாக கொடுத்து வாங்குறோம். நம்ம விவசாயிகள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களே சுயமாக நீங்கள் சந்தையிலே கொண்டு போய் வித்துருங்க அப்படின்னாங்க. ஆக 10 ரூபாய்க்கு வித்த அந்த பொருளை என்ன செஞ்சாங்க? 10 ரூபாய்க்கு வித்தீங்களா? இப்போ அவன் 100 ரூபாய்க்கு, உதாரணத்துக்கு 100 ரூபாய்க்கு விற்கிறானா, நீங்கள் 40 ரூபாய்க்கு வீங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்கள் 100 ரூபாய்க்கெல்லாம் விற்க தேவையில்லை, 40 ரூபாய்க்கு நீங்கள் வாங்க. பிஸ்னஸ் கொடி கட்டி பறந்தது. கொஞ்ச காலத்திலேயே சஹாபிகள், அன்சாரிகள் வசதியினுடைய மேன்தட்டுக்கு வந்தாங்க. ஆச்சரியப்பட்டு போனாங்க, இவ்வளோ காலம் நமக்கு இது தெரியலையே. இந்த பொருளாதார அரசியலை இந்த உலகுக்கு, இந்த சமூகத்திற்கு கற்றுத்தந்தவர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால் யூதர்கள் கோபம் அடைஞ்சு போனாங்க, நிறைய துரோகங்களை விளைவித்தார்கள். அந்த துரோகம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஷஹாதத்தில் வந்து சேர்ந்தது. அங்கே இருந்து அது தொடர்கிறது. அந்த துரோகத்தன்மை, நிறைய துரோகங்களை செய்தார்கள். ஆனாலும் கூட முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய சஹாபிகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில் இருக்கக்கூடிய சஹாபிகள்லாம் மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா யூதர்களுக்கும் முழுமையான பாதுகாப்பை தந்தாங்க. கொஞ்ச காலத்திலேயே மதீனாவினுடைய சந்தை, மதீனாவினுடைய அரசியல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் வந்துடுச்சு. அந்த ஆளுமை நம்மகிட்ட ஏன் இல்லை? நான் கேட்குறேன், இந்த மண்ணில் சுமார் 35 கோடி நாம் இருக்கிறோம், நம்மகிட்ட ஆளுமை இல்லை. ஒரு மாநிலத்தை கூட நம்ம தத்தெடுக்க முடியல, நமக்கான பிரதிநிதித்துவத்தை பெற முடியல. ஆனால் அதே சமயம் வெறும் 3.5 to 4 கோடி மக்களே இருக்கக்கூடிய சீக்கியர்களினுடைய வளர்ச்சியும், அவர்களுடைய வீரமும், அவர்களினுடைய ஆளுமையும், அவர்கள் இந்த நாட்டிலே வகிக்கக்கூடிய பங்களிப்பும் எத்தகையதாக இருக்குது. 4 கோடி பேர் இருக்கிறான். அவன் பெறக்கூடிய சலுகைகளை ஏன் இந்த முஸ்லிம்கள் பெற முடியல? எத்துணை பிரிவுகள் ஒரு அணியில் நிற்கிறாங்க அவங்க, ஒரு அணியில் நாம் இல்லை சகோதரர்களே. இதுதான் ஏற்பட்டதனுடைய விளைவு. இன்று ஒரு கட்சி இருக்கும், அந்த ஒரு கட்சியினுடைய தலைவருக்கும் அடுத்த தலைவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு வந்ததும் அடுத்த தலைவர் என்ன செய்யறாரு? அவரை விட்டு பிரிஞ்சு போய் இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. இது எங்க போய் முடியும்? இது
இது சமூகத்தை பற்றிய சிந்தனையா? இது சமூகத்தினுடைய உயர்வுக்கான சிந்தனையா, பாதுகாப்பான சிந்தனையா? இல்லையே. இனி நான் வரலாற்றுக்கு வருகிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வரலாற்றை நான் சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் முடிந்தவரை நான் சொல்லுவேன். நீண்ட நெடிய வரலாறு கர்பலா என்பது சூழ்ச்சிகளினுடைய, துரோகத்தினுடைய மொத்த அடையாளமாக சில மக்கள் திகழ்ந்தார்கள். அதனுடைய விளைவுதான் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பேரர் ஷஹீதானது. இன்னைக்கு அதை கூட எப்படி பேசுகிறாங்க தெரியுமா? எப்படி பேசுகிறாங்க? நம்ம மக்கள் பேசுகிறாங்க, கூஃபாவிற்கு ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போயிருக்க கூடாது. ஏன் போனாங்க? எதுக்கு ஹுசைன் ரதியல்லாஹு அங்கே போகணும்? போக வேண்டிய அவசியம் என்ன? எத்தனை சஹாபாக்கள் அவர்களை தடுத்தார்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தடுத்தாங்க, போக வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு தடுத்தாங்க, போக வேணாம் அப்படின்னாங்க. இப்னு உமர் ரதியல்லாஹு தஆலா போக வேணான்னு தடுத்தாங்க. அதை மீறி ஏன் போனாங்க? எதுக்கு போகணும்? போக வேண்டிய அவசியம் என்ன? அப்போ ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்காக வேண்டி போனாங்களா? ஏன் பிடிக்க போகிறாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செஞ்சாங்க. இன்னொரு பக்கத்தில் அலிநாயகத்தினுடைய காலத்திலேயே இஸ்லாமிய ஆட்சி ரெண்டாக ஆயிடுச்சு. ஒன்று பக்தாதில் இருக்கக்கூடிய, ஈராக்கில் இருக்கக்கூடிய கூஃபாவை தலைநகராக கொண்டு ஒரு தலைநகர் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் இருக்கு. இன்னொன்று சிரியாவை தலைமையாக கொண்டு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்கிறாங்க. இதில் யார? ரெண்டுமே சஹாபிகள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அஹ்லுல் பைத்தை சார்ந்தவங்க. ரெண்டு தலைமை இருந்தது. இரண்டு பேருக்கும் இடையிலேயும் யுத்தங்கள் நடந்தது. அது அரசியலால் ஏற்பட்ட, கொள்கை ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ கல்வித்துறை அடிப்படையிலேயோ நடந்த யுத்தங்கள் அல்ல. அத்துணையும் அரசியலில் நடந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு அந்த இடத்திற்கு சையதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்து அந்த மக்கள் வச்சாங்க. அவங்க மகனை கொண்டு வந்து வச்சாங்க. தன் மகனை கலீஃபாவாக ஆக்க வேண்டும் என்று அலிநாயகம் சொன்னாங்களா? சொல்லலை. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, நான் ஆட்சியில் அமர மாட்டேன் என்றார்கள். கூஃபா தலைநகர், வலிமையான இராணுவம் இருக்கிறது, வலிமையான ஹசானா இருக்கிறது, பொக்கிஷம் இருக்கிறது, மக்களினுடைய ஆதரவு செல்வாக்கு இருக்கிறது. அப்படியெல்லாம் இருந்தும் வர மாட்டேன்னாங்க. ஆனால் சில சஹாபிகள், அதோடு சேர்ந்த பல தாபியன்கள், பல அறிஞர்கள் எல்லாம் இதில் இந்த ஆட்சியில் இருப்பதற்கு நீங்கள் தான் தகுதியான ஆளுன்னு உட்கார வச்சாங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. 6 மாதம் ஆட்சி செய்தார்கள். என்ன செஞ்சாங்க தெரியுமா? யாராலே இது முடியுமா? நீங்கள் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை குறித்து ஒரு முன்னறிவிப்பு செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபில் ஹுதுபா ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஹுதுபா ஓதிக்கொண்டு இருக்கும் பொழுது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே பள்ளிக்குள்ளே வர்றாங்க. சின்ன பிள்ளை அவங்களுடைய ஆடை கீழே இறங்கி கீழே தடுக்கி விழுந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மெம்பரிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இறங்கி பிள்ளையை போய் தூக்கி கொண்டு வந்து படியில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. மெம்பர் படியில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. உட்கார வச்சுன்னு சொன்னாங்க, ஹாதா இப்னி சையதுன், என்னுடைய இந்த பிள்ளை இருக்கிறார பேர பிள்ளை, அவங்க ஒரு லீடர். இவர்களை கொண்டு அல்லாஹு தஆலா பிரிந்து கிடந்த இந்த சமுதாயத்தினுடைய 2 பெரும் பகுதியை ஒன்றுபடுத்துவான், இஸ்லாஹ செய்வான். அதை யார் செஞ்சா? 2ஆ பிரிந்து இருந்த அந்த சமூகத்தை அலிநாயகம் தலைமையில் ஒரு பகுதி, முஆவியா ரலியல்லாஹு தலைமையில் ஒரு பகுதி 2ஆ பிரிஞ்சு கிடக்குது. அதை சீர்படுத்தினாங்க. சையதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்து அருமையான முறையில் அந்த ஆட்சியை கொண்டு போய் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து மக்களையெல்லாம், லீடர்களையெல்லாம், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டு இருந்தவர்களை எல்லாம் கட்டுப்படுத்தி, ஒழுங்குபடுத்தி, சீர்படுத்தி, அவர்களை எல்லாம் மென்மைப்படுத்தி எல்லாரும் ஒரே அரசியலில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆட்சியை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கையில் ஒப்படைச்சாங்க. நீங்களே ஆளுங்க, ஆனால் நீதியா நேர்மையா ஆளுங்கன்னு கொடுத்தாங்க. ஒரு ஆட்சி அதிகாரத்திலிருந்து தன்னை விலக்கி கொண்டார்கள். பொருளாதாரம், கல்வித்துறை, அறிஞர்கள், இராணுவ பலம் எல்லாம் இருந்தும் கொடுத்தாங்க. சும்மா கொடுக்கல, முடியலன்னு கொடுக்கல, எல்லாமே இருக்கு.
அப்போ சமூகத்தினுடைய உயர்ந்த சிந்தனை ஹசன் ரலியல்லாஹு தஆலா இருந்தது. அருமையான பெருமக்களே, இப்போ ஒன்றுபட்ச ஆட்சி உருவாயிடுச்சு. முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் ஒன்றுபட்ட ஆட்சி உருவானது. அதற்கு பிறகு அழகான ஆட்சியை முஆவியா ரலியல்லாஹு தஆலா தந்தாங்க. நல்ல ஆட்சி, அருமையான ஆட்சி நடந்தது. மக்கள் சுபிட்சமாக வாழ்வதற்கான அத்தனை வழிவகைகளையும் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் கடைசியில் அவர்கள் வஃபாத் நெருங்கிய பொழுது அடுத்த ஆட்சியாளர் யார், தனக்கு அடுத்தது யார் வரணும் அப்படிங்கிறதுல ஒரு தீர்மானத்துக்கு வரணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆகும்போது எனக்கு பிறகு ஆட்சியாளராக யார் வர்றது, ஜனாதிபதியாக யார் வரணும் அப்படிங்கிறத தீர்மானிச்சிட்டாங்க. சித்திக் நாயகம் தீர்மானித்தாங்க உமர் தான் அப்படின்ட்டு. ஆனால் சுயமாக தீர்மானிக்க இல்லை, பெரும் பெரும் சஹாபிகளை அழைத்து அவர்களிடத்தில் ஆலோசனை பெற்றார்கள். சில பேர் சொன்னாங்க உமர் மிக தகுதியானவர் ரலியல்லாஹு தஆலா, ரொம்ப தகுதியான ஆள் தான், ஆட்சிக்கு ரொம்ப தகுதியான ஆள், எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் கொஞ்சம் வேகப்பட்டுருவாங்க, கோவப்பட்டுருவாங்க, சட்டுன்னு வாழை உருவிடுவாங்களே என்று சொல்லும் பொழுது சித்திக் நாயகம் சொன்னாங்க, பொறுப்பு என்று வரும்பொழுது அதெல்லாம் நிதானப்பட்டுவிடும். எனவே இப்போது இருக்கக்கூடிய தலைமைக்கு அவங்க தான் ரொம்ப பொருத்தமாக நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தலைவர்களெல்லாம் சஹாபிகளுடைய மூத்த சஹாபிகளெல்லாம் அங்கீகரித்ததற்கு பிறகு மக்களை அழைத்து சொன்னார்கள், நான் உமரை ஹலீஃபாவாக நியமிக்க விரும்புகிறேன், உங்கள் அபிப்பிராயம் என்ன? அல்லாஹு அக்பர், எல்லாரும் அங்கீகரித்தாங்க, நியமித்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது அவங்க குத்தப்பட்டாங்க, அவங்க மரணப்படுக்கையில் கிடக்கிறாங்க. எனக்கு பிறகு யார் ஹலீஃபாங்கிறத நியமிக்க இல்லை, ஒரு குழுவை நியமித்தாங்க, ஒரு குழுவை நியமித்தார்கள். சஹாபிகள் எப்படிப்பட்ட குழு என்று சொன்னால் அந்த குழுவில் இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் யாராக இருக்க வேண்டும்? அஷரத்துல் முபஷராவில் உள்ளவர்களாக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டி தந்து அந்த சஹாபிகளை வைக்கிறாங்க. கடைசியாக அந்த பொறுப்பு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா கையில் வருது. அப்போ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் அந்த பொறுப்பை கையில் எடுத்து கடைசியாக உதுமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அந்த பொறுப்பில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. உதுமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, சஹாபிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது சிரியாவினுடைய கவர்னர் வேறு, ஜனாதிபதி வேறு. ஜனாதிபதி ஆட்சி, இன்றைக்கி இப்போ ஜனாதிபதினா இன்றைக்கி பிரதமர்னு வைங்களேன், நம்ம நாட்டில் பிரதமர் வலிமையானவர், ஜனாதிபதிக்கு வேலை இல்லை, பெருசாக இல்லை. ஜனாதிபதி ஆட்சி அல்ல, இது பிரதமர் ஆட்சி. இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் ஜனாதிபதி ஆட்சி, அங்கே ஜனாதிபதிக்கு தான் முழு பவர் இருக்கும். அதே மாதிரி இஸ்லாமிய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி தான், அமீருல் மோமினின் அவங்க தான். அப்போ ஜனாதிபதியாக இருக்கக்கூடியது யாரோ அவங்களுக்கு தான் முழு அதிகாரம். அவங்களுடைய ஜனாதிபதிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய கவர்னர் இருப்பாங்க. அந்த கவர்னர் அந்த மாநிலத்தை ஆட்சி செய்வாங்க, முதல்வர் ஆட்சி செய்வதில்லை, கவர்னரினுடைய ஆட்சி நடக்கும். அதே மாதிரி மதீனாவை பொறுத்த வரைக்கும் அலிநாயகம் இன்னைக்கு யார் ஆயிட்டாங்க? அமீருல் மோமினின் ஜனாதிபதி. சிரியாவிலே ஒரு கவர்னர் இருப்பார், ஈராக்கிலே ஒரு கவர்னர் இருக்கிறார், எகிப்திலே ஒரு கவர்னர் இருக்கிறார். இந்த எல்லா கவர்னர்களும் யாருக்கு கீழே இருப்பாங்க? இந்த ஜனாதிபதிக்கு கீழே தான் இருப்பாங்க. எல்லா கவர்னர்களும் ஜனாதிபதிக்கு கீழே வந்துடுவாங்க. இதான் நிலை. இப்படிப்பட்ட நிலையில் உதுமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட விஷயத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் சிரியாவினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இடையிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இப்போ அவங்க பையத்து செய்யலை, நான் அலிநாயகத்தை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் ஒரு கருத்து, உதுமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்தவர்களை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடித்து அவர்களுக்கான முழுமையான தண்டனையை வழங்கணும். அப்படி வழங்கியதற்கு பிறகுதான் நான் என்ன செய்வேன்? அலிநாயகத்துக்கு நான் பையத்து செய்வேன், ஹலீஃபாவா நான் ஏற்றுக்கிடுவேன். அப்போ அவங்க ஏற்றுக்கிட இல்லைன்னா சிரியா முழுவதும் ஏற்றுக்கிட இல்லைன்னு அர்த்தம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹலீஃபாவாக இருந்த, ஜனாதிபதியாக இருந்த சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. வீடுக்குள்ளே நுழைஞ்சி கொண்டு இருக்கிறாங்க, மதீனா ஷரீஃபுக்குள்ளே நுழைஞ்சி கொண்டிருக்கிறாங்க.
இப்படிப்பட்ட அட்டூழியம் அட்டகாசம் நடந்திருக்கு. எனவே கொலைகாரர்கள் யார், அவர்களை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்பதோடு மாத்திரமல்லாமல் அவர்களுக்கான சரியான தண்டனையை வழங்கணும். வழங்கிட்டு அதுக்கு பிறகு ஆட்சி அமைங்க. நான் என்ன செய்கிறேன், அவங்களுக்கு பையத் செய்கிறேன், அவங்களோட ஹிலாபத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இப்போ ஆட்சியே இல்லை, அந்த கொலையாளிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆட்சி இல்லாத போது யார் கண்டுபிடிப்பா? சிதைந்து போயிடும், நிர்வாகம் சிதைஞ்சிடும். எனவே நிர்வாகத்தை சீர் செய்யும் பொருட்டு இப்போ ஆட்சி அமைக்கணும். ஆட்சி அமைத்ததற்கு பிறகுதான் அந்த கொலையாளியை கண்டுபிடிக்க முடியும். அதைத்தான் செய்வேன் என்று அலிநாயன் சொன்னாங்க. இந்த கருத்து வேறுபாடு தான், இந்த பிரச்சனை தான் ரெண்டு பேருக்கு இடையில் பூதாகரமாக ஆகி அதை ஊதி 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 பெரிதாக்கக்கூடிய சதி வேலைகள் எல்லாம் சிறலார் செய்யப்பட்டு கடைசியில் என்ன செஞ்சு, ரெண்டு பேருக்கும் இடையில் தனியாக வந்து அந்த ஒரு மாநிலம் மட்டும், சிரியா மட்டும் அலிநாயகத்தை ஏற்றுக்கிடலை, கவர்னர் ஏற்றுக்கிடலை. சிரியாவை பொறுத்த வரைக்கும் அழகான ஒரு ஆட்சியை கொடுத்தவங்க தான் முஆவியா ரலியல்லாஹு தஆலா. அப்போ நல்ல ஆட்சி அவங்க தந்திருக்கும் போது அந்த மக்கள் அவங்களை ஏற்றுக்கிறாங்க, அவங்களுக்கு பின்னால் நிற்கிறாங்க, அவங்களுக்கு பின்னால் அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இதுதான் நடந்தது. ஒரு காலகட்டத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதானாங்க, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில் கொண்டு வந்து வச்சாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கொண்டு வந்து அந்த ஆட்சியை ஒப்படைத்து ஒரே ஆட்சியாக ஆக்கினாங்க. யார்? செய்தனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இப்போ முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு ரஜப் மாதத்தில் மரண தருவாயில் இருக்கிறாங்க. இப்போ யாரை ஹலீஃபாவாக ஆக்கிறது? நாடு ரொம்ப பெரிய நாடாயிடுச்சு, ஹசானாக்கள் எல்லாம் நிறைஞ்சு வழியுது, அரசாங்க கருவூலங்கள் செல்வத்தால் குவிந்து கிடக்கிறது. பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது அங்கிருந்து வந்த செல்வங்கள் எல்லாம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல, மூடை மூடையாக மாணிக்கங்கள் மரகதங்கள் குவியல் குவியலாக வந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலேயே. இப்போ செல்வம் எல்லாம் அவ்வளோ குமிஞ்சிருக்கு, விவசாய பொருட்கள் நிறைந்து போயிருக்கிறது, பஞ்சம் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, வறுமை இல்லை, அப்படியான ஒரு நிலைமை. அவ்வளவு செழிப்பாக முஸ்லிம்கள் வாழ ஆரம்பிச்சாங்க. அவ்வளவு வளத்தோடையும் நலத்தோடையும் இருந்தார்கள், பலத்தோடையும் இருந்தாங்க. நல்ல பெரிய இராணுவம், உலகத்திலே அசைக்க முடியாத இராணுவம் என்று கருதப்பட்ட பாரசீகம், அந்த பாரசீகத்தினுடைய இராணுவம் உடைந்து போனது முஸ்லிம்களுக்கு முன்னால். பாரசீகத்தை முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள். முஸ்லிம்களுடைய ஆட்சி, அவங்களுடைய தங்களினுடைய ஆட்சியை பாரசீகத்திலே நிலைநிறுத்தினார்கள். முஸ்லிம்களுடைய கொடி பறந்தது. பாரசீகம் என்றால் இன்றைய ஈரான், ஈராக். இவ்வளவு வலிமையான ஒரு பரந்துபட்ட ஒரு அற்புதமான இஸ்லாமிய உலகம் விரிந்து போய்விட்டது. இந்த நிலையில்தான் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரண தருவாயில் இருக்கிறாங்க. யாரை ஹலீஃபாவாக ஆக்குறது? சில பேர் சொன்னாங்க, நீங்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்தது மாதிரி செஞ்ச மாதிரி ஒரு குழுவை ஏற்படுத்துங்க, சஹாபிகளினுடைய குழுவை ஏற்படுத்தி அவங்க கையில் நீங்கள் பொறுப்பை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் உங்களுக்கு ஹைராக இருக்கும். அப்படி இல்லைன்னா அபூபக்கர் சித்திக் நாயகம் அறிவித்த மாதிரி இருக்கும் சஹாபிகளிலே மிக மூத்த சஹாபி யார் இருக்கிறா? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடியிலேயே அதிகமாக அமர்ந்திருந்து தன்னுடைய காலத்தை அவர்களுடைய காலடியிலே கழித்த சஹாபிகள் இருப்பாங்கல்ல, அவங்கள யாரு மூத்த சஹாபி இருக்கான்னு பார்த்து அவங்க கையில் ஹிலாஃபத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சையதத்துனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருக்கிறாங்க. அவங்களும் இந்த கருத்தை தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறாங்க, முஆவியா இப்படி செய்யுங்க அப்படின்னு. ஆனால் அவர்களோடு இருந்த சிலர், இல்லை நீங்கள் அந்த ஆட்சியை கொண்டு போகணும்னு சொன்னால் யசீத், உங்களுடைய மகன் யசீதுடைய கையில் கொடுங்கன்னாங்க. இதுதான் பிரச்சனை. உங்கள் மகன் யசீதனுடைய வாரிசு அரசு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாருங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு குழுவை நியமித்து அடுத்த ஹலீஃபாவாக அஷரத்துல் முபஷராவில் ஒரு ஆள் தான் வரணும். ஆனால் அதிலே அந்த அஷரத்துல் முபஷராவிலே அபூபக்கர் நாயகம் இல்லை,
நான் இல்லை, இன்னொன்று சாயித் இருக்கிறார், அவரையும் சேர்க்கக்கூடாது, அவர் ஹயாத்தா தான் இருக்கிறார். சாயிதை நீங்கள் சேர்க்காதீங்க. அஷ்ரத்து முபஷ்ஷரா உள்ளவங்க தான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சாயித் ரலியல்லாஹு தஆலாவை நீங்கள் சேர்க்கக்கூடாதுன்னாங்க. ஏன் தெரியுமா? சாயித் ரலியல்லாஹு தஆலா என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க. என் குடும்பத்துக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க இல்லை, நான் வந்துட்டேன்ல, திருப்பி என்னுடைய குடும்ப அரசியல் வரக்கூடாது, வாரிசு அரசியலை நான் விரும்பவில்லைன்னாங்க. யார் சொன்னா? உமர் ரலியல்லாஹு தஆலா. எனவே ஒரு குழுவை அவர்கள் நியமித்தார்கள். அதை மாதிரி நீங்கள் நியமிச்சுட்டு போங்க. ஆனால் அவங்களுக்கு பக்கத்தில் இருந்தவங்களாம் சொன்னாங்க, உங்களுடைய மகனை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு திரும்ப 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 பேசி கடைசியாக என்னுடைய இந்த மண்ணினுடைய அடுத்த ஆட்சியாளர் எனது மகன் யசீதுன்னு அறிவிச்சிட்டாங்க முஆவியா ரலியல்லாஹு தஆலா. இதுதான் பிரச்சனை. இப்போ முஆவியா ரலியல்லாஹு தஆலா அறிவித்ததற்கு பிறகு இவங்க ஹலீஃபாவாக வந்துட்டார், யசீது ஹலீஃபா ஆயிட்டார். யசீது ஹலீஃபாவாக ஆனதற்கு பிறகு அவருடைய ஆலோசகர்கள் இருப்பாங்கல்ல, ஜனாதிபதியினுடைய ஆலோசகர் சொன்னாங்க, முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும், இன்னைக்கு நீங்கள் ஹலீஃபாவாக ஆனாலும் மக்கள் மன்றிலே ஒவ்வொரு கவர்னர்களும் ஏற்றுக்கொண்டாலும், மதீனாவில் இருக்கிற கவர்னர் ஏற்றுக்கிட்டாருன்னு வச்சுக்கிடுவோம், மக்காவில் இருக்கக்கூடிய கவர்னர், தாயிஃபில் இருக்கக்கூடிய கவர்னர், அதே மாதிரி ஈராக்கில் இருக்கக்கூடிய கவர்னர், கூஃபாவிலே, பசராவிலே, ஈஜிப்டிலே, மிஸ்ரிலே இருக்கக்கூடிய கவர்னர்கள்லாம் உங்களை ஏற்றுக்கிட்டான்னு வைங்க. ஆனாலும் ஒரு 5 பேர் முக்கியமான பேர் இருக்கிறாங்க, 5 சஹாபிகள் இருக்கிறாங்க. இந்த 5 சஹாபிகளையும் ஏற்றுக்கிட இல்லைன்னா நீங்கள் முழுமையான நிம்மதியான ஆட்சியை செய்ய முடியாது. அந்த 5 பேர்களும் உங்களுக்கு பையத்து செய்ய வைங்க, பிரச்சனையே தீந்துரும். நீங்கள் முதலாவதாக பையத்து வாங்க வேண்டியது கவர்னர்கள் அல்ல, கவர்னர்களையும் தாண்டி 5 சஹாபிகள் இருக்கிறாங்க. இந்த 5 சஹாபிகளிடத்தில் நீங்கள் பையத்து வாங்கிட்டா, உங்களை அவங்க அங்கீகரிச்சிட்டா, இந்த அரபு உலகத்திலே, இந்த முஸ்லீம் உலகத்திலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த 5 சஹாபிகள் யார்? அந்த 5 சஹாபிகள் யார்? இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் ஒன்று. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ஸல்லல்லாஹு சாச்சா மகன் அப்பாஸ் உடைய ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. இப்னு ஜுபைர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமி மகனார் மச்சான் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க, அவங்களும் அஷ்ரத்து முபஷ்ஷரா. அவங்களுடைய மகனார் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா 4வது. 5வது அலி ரலியல்லாஹு மகனார் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. இந்த 5 பேருக்கு கீழேயும் பல்லாயிரக்கணக்கான முஹிப்பீன்கள் இருக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கையை காட்டினா அதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கையை காட்டினா அதை அங்கீகரிக்கக்கூடிய பெரும் கூட்டம் இருக்கிறது. இப்படி 5 பேர் இருக்கிறாங்க. இந்த 5 பேரையும் நீங்கள் பையத்து செய்ய வச்சிருங்க. முதலாவதாக அதை நீங்கள் செய்ய வச்சிட்டீங்கன்னா நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக ஆள முடியும். இல்லைன்னா இவங்களுக்கு பின்னால் மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கு. யாருக்கு பின்னால்? இந்த 5 சஹாபிகளுக்கு பின்னால். இதை ஏற்றுக்கொண்டு இவர் என்ன செய்கிறார்? ஒரு கடிதம் எழுதுகிறார், மதீனாவினுடைய கவர்னருக்கு கடிதம் எழுதுகிறார். ஏன்னா முதல்ல ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அவர் என்ன செய்கிறார்? கண் வைக்கிறார். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனா ஷெரீஃபில் இருக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு மதீனா ஷெரீஃபில் இருக்கிறாங்க. மதீனாவினுடைய கவர்னராக இருப்பவர் வலீத் இப்னு உக்பா. இந்த வலீத் இப்னு உக்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் பையத்து செய்கிறார், அது மாற மாட்டார், யசீதுக்கு பையத்து செஞ்சிருவார். ஆனால் வலீத் இப்னு உக்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மென்மையான ஆள் தான், ஒரு நியூட்ரலான ஆள், வம்பு பிடிச்ச ஆள் இல்லை. இப்போ அவருக்கு ஒரு கடிதம் வருது. யார் கடிதம் எழுதுறா? யசீதுடைய கடிதம் வருது. கடிதத்தை பிரித்து பார்க்குறாங்க, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க, நான் ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த ஹிலாஃபத்தை நீங்கள் மஸ்ஜித் நபவியிலே அறிவித்து எல்லா மக்களையும் என்ன செய்யுங்க? பையத்து செய்ய வைங்க. உங்கள்கிட்டயே பையத்து செய்யட்டும். அப்படி தான் செய்வாங்க. கவர்னர்கிட்டயே பையத்து செய்தால் அது ஹலீஃபாவை அங்கீகரித்த மாதிரி, என்னை அங்கீகரித்த மாதிரி, அப்படி தான் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் குறிப்பாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை உங்களுடைய கவர்னர் மாளிகைக்கு அழைத்து, அது இந்த கடிதம் கிடைத்த உடனே நீங்கள் அதை செய்யணும். எப்போ கிடைக்குதோ அப்போ செஞ்சிடணும்.
உடனே அவங்க கவர்னர் மாளிகைக்கு அவங்கள கூப்பிட்டுங்க, கூப்பிட்டு பையத்து வாங்கிருங்க. அதை நிர்பந்தமாக நீங்க வாங்கினாலும் சரிதான், அவங்க மறுத்தாலும் நிர்பந்தமாக நீங்க வாங்கணும். அதை உடனடியாக நீங்க அந்த பையத்தை வாங்க வேண்டும் என்று இந்த யசீதினுடைய கடிதம் இருந்தது. அப்போ அந்த கடிதம் எப்போ வருதுன்னு கேட்டால் ராத்திரி 12 மணிக்கு அந்த கடிதம் வந்து சேருது. இந்த கடிதம் வந்து சேர்ந்தது நடுநிசையில் கடிதம் வந்து சேருது. அந்த கடிதத்தை படித்து பார்த்துட்டு இப்போ என்ன செய்கிறது, எந்த நேரமாக இருந்தாலும் கடிதம் வந்து சேர்ந்த உடனே நீங்கள் கூப்பிட்டு பையத்தை செய்யணும்னா ராத்திரி 12 மணி 1 மணிக்காக கூப்பிட்டு பையத்தை செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறார். அந்த வலீத் இப்னு உக்பா கவர்னர் இருக்கிறார், கவர்னருடைய ஆலோசகர் மர்வான், இவர் தான் பிரச்சனை. மர்வான் சொன்னார், கவர்னர் அவர்களே, நீங்கள் இதெல்லாம் இது கட்டளை, ஹலீஃபாவினுடைய கட்டளை, ஹலீஃபா யசீதுடைய கட்டளை, இதை நீங்கள் செஞ்சு ஆகணும், நேரம் காலம்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ உடனடியாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அழைப்பு விடுத்து அவர்களை இங்கே கவர்னர் மாளிகைக்கு வரவழைத்து அவர்களிடத்திலே நீங்கள் பையத்து வாங்குங்கள், அதை செய்யணும், கண்டிப்பாக அதை செய்தாகணும், கவர்னருடைய கட்டளை. அப்போ அவர் சொன்னார், மர்வான் என்னப்பா நீ, அவங்க ரசூலுல்லாவுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்களுடைய பேரப்பிள்ளை, கண்மணி நாயகத்தினுடைய பேரப்பிள்ளை, இந்த நட்ட நெடுநிசையில் ஒருவேளை தூங்கிக்கிட்டு இருக்கலாம். இப்போ மணி 1 மணி ஆயிடுச்சு, உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1 மணிலாம் அவங்க சொல்லலை, நான் அந்த நடுநிசி என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்காக இந்த நேரத்தை சொல்கிறேன். இப்போ 1 மணிக்கு போய் நம்ம வீட்டை கதவை தட்டி நீங்கள் வாங்க கவர்னர் கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டுங்கிறது அது ஒரு முறையாக இருக்குமா, சரியாக இருக்குமா? காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு நம்ம போகிறோம் பள்ளிக்கு, அந்த சமயத்தில் பேசிக்கிடலான்னு இல்லை. மர்வான் சொன்னார், உடனடியாக நீங்கள் பையத்தை வாங்கணும், செய்யுங்க, இதுதான் கட்டளை, இதுதான் அமீருல் மோமினின் யசீதினுடைய கட்டளைன்னு மர்வான் பேசினார். இல்லைன்னா இந்த தகவலை நான் யசீதுக்கு அனுப்பிடுவேன், உங்களுடைய வலீத் இப்னு உக்பா மதீனாவினுடைய கவர்னர் உங்களுடைய கட்டளைக்கு அடிபணி இல்லைன்னு. என்னப்பா நீ வம்பு காக்கிற, உடனே கூப்பிட்டு விடுங்க. வேற வழி இல்லாமல் சில பேர் அதிகாரத்தில் இருப்பாங்க, அந்த அதிகாரத்தை விட அந்த அதிகாரத்து துணையாக இருப்பாங்களே அவங்க ரொம்ப வலிமையாக இருப்பாங்க, வேறு வழி இல்லாமல் இவங்க பாவப்பட்ட மாதிரி இருப்பாங்க. வேறு வழி இல்லாமல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் விழிச்சு தான் இருக்கிறாங்க, தங்களுடைய குடும்பத்தாரோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, முக்கியமான நசியத்துகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கதவு தட்டப்படுது. அந்த நடுநிசையில் கதவு தட்டப்பட்டவுடன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என் மனதில் படுவதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்க. வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, ஆண்கள் பெண்கள்லாம் கேட்குறாங்க. கதவை தட்டுவது நம்முடைய கவர்னர் வலீத் இப்னு உக்பாவினுடைய தூதர்கள் மாதிரி எனக்கு தெரியுது. எதற்காக அவர்கள் வந்திருக்க கூடும் என்றால், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி இருக்கலாம், அவங்க சொல்றாங்க. அந்த இடத்திலே அவருடைய மகனார் யசீத் ஹலீஃபாவாக ஆகியிருக்கலாம், ஹலீஃபாவினுடைய கடிதம் வந்திருக்கலாம், அந்த கடிதத்தில் என்னிடத்தில் பையத்து வாங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கலாம், இதுக்காகவே என்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னாங்க. எவ்வளோ துல்லியமாக கருதுறாங்க, இது பெரிய கராமத்தா இல்லையா? துல்லியமாக கருதுனாங்க. அப்போ கதவை திறக்கப்பட்டது, உண்மையிலே தூதர்கள் நின்றாங்க. வரணுமா, எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்த தூதர்களுக்கு எதுக்குன்னு தெரியாது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிட்டு வா அப்படின்னு கவர்னர் சொல்லிட்டாரு, வந்துட்டாங்க, அவ்வளோதான். பணியாளர்கள் அவங்களுக்கு என்னதுக்கு எதுக்குன்னுலாம் தெரியாது. தெரியாது நாயகமே, எங்களுக்கு எதுக்குன்னு தெரியாது, உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க உடனே அப்படின்ட்டு. சரி நீங்கள் போங்க நான் வர்றேன்ட்டாங்க, போயிட்டாங்க. போய் உட்கார்ந்தாங்க. என்ன கவர்னரே என்னை கூப்பிட்டீங்களாமே? என்ன? ஆமாம், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிட்டாங்க, அவங்களுடைய மகனார் யசீது ஹலீஃபாவாக இருக்கிறாரு, இப்போ அதற்காக பையத்தை வாங்கணும், அந்த அடிப்படையில் உங்கள்கிட்டையும் பையத்தை வாங்க சொல்லியிருக்கிறாங்க, எனவே நீங்கள் என்ன செய்யணும், யசீதை ஏற்றுக்கொண்டேன் என்று என்னுடைய கையிலே பையாத்து பிரமாணம் நீங்கள் செய்யணும் அப்படின்ற போது, அப்போ வலீத் இப்னு உக்பா அவர்களை பார்த்து சொன்னாங்க, கவர்னர் அவர்களே, இது பையத்து செய்கிற இடமா, பையத்து செய்கிற நேரமா, ஏன் காலையில் இதை செய்யக்கூடாதா? காலையில் மக்களை எல்லாரும் ஃபஜ்ர் தொலைக்கு சுபு தொலைக்கு வருவாங்க தானே, அப்போ எல்லாரையும் அழைத்து அமர வைத்து உட்கார வச்சு இப்படி நடந்த நிகழ்வு என்னான்னு நீங்கள் அறிவிச்சுட்டு எல்லா மக்களும் பையத்து செய்யும்போது நானும் பையத்து செஞ்சுட்டு போகிறேன், அதை விட்டுட்டு என்ன இந்த நட்ட நடுநிசையில் நீங்கள் அழைக்கிறீங்களே, இது முறையா அப்படின்னு கேட்டதும், ஆமாம் ஆமாம் இது முறையில் தான், நான் ஏதோ தப்பாக செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டார். திரைக்கு பின்னால் மர்வான் நின்றுக்கிட்டு இருக்கிறார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போனதற்கு பிறகு வெளியில் வந்து மர்வான் சொன்னார், கவர்னரே உமக்கு அறிவு இருக்கா?
இப்படி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வலையிலே வந்து சிக்கியதற்கு பிறகும் கூட அவங்க இடத்துல பையத்தை வாங்காம நீங்க அனுப்பிட்டீங்களே, இது முறையா? இது சரியா? பையத்து வாங்குமாறு ஹலீஃபா சொல்லியிருக்கிறாரு, யசீது சொல்லியிருக்கிறாரு, நீங்க எப்படி அனுப்பலாம்? பையத்து செய்யாம போகக்கூடாதுன்னு சொல்ல வேணாமா? இல்லை, அவங்க ஒன்று இப்பவுமே பையத்து செய், அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷஹீதாக்கி இருக்கணும், கொலை செஞ்சுருக்கணுங்கிறான் மர்வான் சொல்லி கொடுக்குறார். அதை செய்திருக்கணும், அதை எல்லாமே செய்யணும். இல்லைன்னா இதுக்கு பிறகு நீங்கள் பிரச்சனையை தான் சந்திப்பீங்கன்றார். இனிமேல் பிரச்சனைகள் உருவானது. பல பேர் பையத்து செய்ய மறுத்தாங்க. மதீனா ஷரீஃப்லையும் பல பகுதிகளிலும் பையத்து செய்வதற்கு மறுத்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் மறுத்தாங்க. இப்படி பெரிய ஒரு பிரச்சனைகள் உருவாக ஆரம்பித்தது. இனி மதீனாவில் இருப்பது பாதுகாப்பு இல்லை என்பதை அறிந்து கொண்ட நீண்ட நெடிய வரலாறு. இப்போ தான் நான் வரலாறுக்குள்ளேயே ஆரம்பமாகிறேன். கர்பலாவுடைய வரலாறு என்றால் இதுதான் துவக்கம். ஆனால் கர்பலாவுடைய வரலாறு நான் பேச வரல. கர்பலா தரக்கூடிய பாடமும் படிப்பினையும் என்பது தான். அந்த பாடத்தையும் படிப்பினையும் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன், இப்போதையும் சொல்லிதான் நான் நிறைவுபடுத்துவேன். ஆனாலும் அந்த வரலாறை தொட்டுத்தான் அதை பேச முடியும். வரலாறு முழுவதையும் பேசுவதாக இருந்தால் ஃபஜ்ர் வரைக்கும் பேசணும். அவ்வளவு நீண்ட வரலாறு அது. இதுதான் வரலாற்றினுடைய துவக்கம். இந்த பையத்து கேட்டது தான் வரலாற்றினுடைய துவக்கம். அது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பல பேர் வந்து சந்திச்சாங்க. அதெல்லாம் நீண்ட வரலாறு செய்திகள். செய்தா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடைசியாக இங்கிருந்து மக்காவுக்கு போகிறதுன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா மதீனாவில் இனி மர்வான் பிரச்சனையை உருவாக்கி கொண்டு இருப்பார். எனவே மர்வான் இருக்கும் வரை மதீனாவில் நமக்கு பாதுகாப்பு இருக்காது, சங்கடங்கள் தான் இருக்கும். எனவே நாம் என்ன செய்யலாம்? மக்காவுக்கு போகலாம் அப்படிங்கிறத முடிவு. அந்த முடிவை குடும்பத்தாரெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, சஹாபிகளும் ஏற்றுக்கிட்டாங்க. பல பேர் சொன்னாங்க, நீங்கள் ரசூலுல்லாவுடைய இந்த புனித நகரை விட்டு போவது எங்களுக்கு வருத்தத்தை தருகிறது, ஆனாலும் உங்களுக்கான பாதுகாப்பு இங்கே இல்லை, மதீனா மக்கா தான் உங்களுக்கு பாதுகாப்பு, நீங்கள் மக்காவுக்கு போகிறத நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. மக்காவுக்கு போனாங்க. இப்போ மக்காவில் நடந்தது என்ன அப்படின்னா, மக்காவில் செய்தனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கும் காலகட்டத்தில் கூஃபாவிலிருந்து, ஈராக் கூஃபாவிலிருந்து பல கடிதங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வருது. இதுதான் அடிப்படை, கர்பலாவினுடைய அடிப்படை. பல கடிதங்கள் வருது. எங்களுடைய இந்த மாநிலம், இந்த கூஃபா அநீதம் இழைக்கப்படுகிறார்கள் மக்கள், நாங்கள் சங்கடப்படுத்தி கொண்டிருக்கிறோம், இங்கே நீதி இல்லை, நேர்மை இல்லை, பண்பு இல்லை, இங்கே கொடுமையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு வேறு விதமாக ஆட்சி மாறி போய்விட்டது. இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாம் கடுமையாக நடந்து கொள்கிறார்கள். அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கக்கூடிய திறன் கலீஃபாவுக்கு இல்லை. எனவே நீங்க அங்க வாங்க, வந்து எங்களுக்கு நிம்மதியான ஆட்சியை தாருங்கள் என்று அழைக்கிறாங்க. யாரு? கூஃபா வாசிகள் அழைக்கிறாங்க. இந்த கூஃபால தான் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையாக இருந்தது. ஹசன் ரலியல்லாஹு தஆலா ஒரு 6 மாச காலம் தலைமையில் கூஃபால தான் இருந்தாங்க. எனவே அதே கூஃபா வாசிகள் உங்க வாப்பா இருந்தாங்க, உங்க சகோதரர் இருந்தாங்க, அந்த கூஃபாவிற்கு நீங்க வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, நான் வரலப்பா, நான் வரல அப்படின்ட்டாங்க. நீங்க வரணும், வர முடியாது, வர முடியாது. கடிதங்கள் வந்து குவிகிறது. ஒரு வரலாற்று சொல்லின் பிரகாரம் 60,000 கடிதங்கள் வந்தது, மூடை மூடையா கடிதங்கள். இனி தூதுக்குழுக்களாக வர்றாங்க. ஒவ்வொரு தூதுக்குழுக்களாக வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து நீங்க வரணும் வரணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் வர மாட்டேன்னு மறுத்தாங்க. நான் அரசியலில் ஈடுபடலை, நான் அல்லாஹ்னு ஒதுங்கி அல்லாஹ்வுடைய காபத்துல்லாவுக்கு அருகாமையிலே குடியிருந்து நான் என்னுடைய காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஏன்பா என்னை போட்டு நீங்கள் தொந்தரவு பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்டு அதை புறக்கணிச்சிட்டாங்க, மறுத்துட்டாங்க. எனக்கு ஆட்சி வேண்டாம், எனக்கு அதிகாரம் வேண்டாம், என்னுடைய தந்தை பட்ட பாடு போதும். அதற்கு பிறகு என்னுடைய சகோதரரும் கூட ஆட்சியில் அமர வைக்கப்பட்டு ஒரே ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு அழகான விஷயம். எனவே நாங்கள் ஆட்சியை விரும்ப இல்லை, அதிகாரத்தை விரும்ப இல்லை, எங்களுக்கு வேணாம், தயவு செய்து எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கூஃபா வாசிகளிலே சில பேர் வந்து முக்கியமான தலைகள் வந்து பேசினாங்க. கண்மணி நாயகத்தினுடைய திருப்பேரர் அவர்களே, பல்லாயிரக்கணக்கான கடிதங்களே எங்கள் மக்கள் உங்களுக்கு அனுப்பிட்டாங்க.
அத்தோடு பல தூதர்கள் வந்து பல தடவை உங்களை கண்டு பேசிட்டாங்க, எதையுமே நீங்கள் அங்கீகரிக்க இல்லை. இப்போ நாங்கள் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நாங்கள் கேட்குறோம். அல்லாஹு தாலா உங்களுக்கு செல்வாக்க தந்திருக்கிறான், கண்மணி நாயகத்தினுடைய இரத்த வாறு, நீங்கள் இரத்த வழியிலே வந்தவர்கள், அந்த அஹ்லுல் பைத் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர், நீங்கள் மகத்தான இடத்துல நீங்க இருக்கிறீங்க. அறிவிலையும் ஆற்றலையும் ஒழுக்கத்திலையும் பண்பிலையும் நீதிலையும் நேர்மையிலையும் கௌரவத்திலையும் உன்னதமான இடத்தில் முதல் இடத்துல நீங்க இருக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா எல்லா ஞானத்தையும் உங்களுக்கு தந்திருக்கிறான். இப்படிப்பட்ட நிலையில் நாங்க கூஃபாவிலே இந்த மோசமான ஆட்சியின் கீழே அல்லாடி கொண்டிருப்பதும் துடித்து கொண்டிருப்பதும் சங்கடப்பட்டு கொண்டிருப்பதும் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதும் மன உளைச்சல்களிலே எங்கள் மக்கள் ஆளாகுவதையும் நீங்கள் அங்கீகரிக்கிறீங்களா? பரவாயில்லையா? நீங்க மக்களும் நிம்மதியா இருக்கிறீங்க, நாங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லையான்னு கேட்குறாங்க. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிங்க. அவங்க பயந்துட்டாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு அச்சத்தை இந்த வார்த்தைகள் ஏற்படுத்தியது. இப்போ நாம மட்டும் நிம்மதியாக இருந்துட்டு அந்த மக்கள்லாம் நிம்மதியாக இல்லைன்னா நாளைக்கு அல்லாஹ் என்ன கேட்க மாட்டானா? இவ்வளோ மக்கள் உன்னை அழைத்தார்களே, உங்களை கூப்பிட்டு 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 கெஞ்சினாங்களே, கடிதங்கள் எழுதினாங்களே, தூதுவாக வந்து நாங்கள் உங்களுக்கு பின்னே நிற்கிறோம், அணிவகுத்து நிற்கிறோம், உங்களிடத்தில் பைஅத் செய்கிறோம், நீங்கள் வாருங்கள் 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 என்று அழைத்த போதும் அவங்க நீங்க ஏன் போகல? ஜனநாயகத்தை காப்பதற்கு நீங்க போக மாட்டீங்களா? அல்லாஹ் கேட்டுருவானோ என்ற பயம் யாருக்கு வந்தது? ஹுசைன் ரலியல்லாஹு வந்தது. இதுதான் நிலைமை. இப்போ ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் தான் அவங்க கூஃபாவுக்கு போகிறதுக்கு ஆயத்தமானாங்க. அப்பவும் உடனே ஆயத்தமாக இல்லை. தன்னுடைய சாச்சா மகன் அலிநாயகத்திற்கு ஒரு சகோதரர் இருந்தாங்க, அகீல் இப்னு அபி தாலிப் இருந்தாங்க. அந்த அகீல் அவர்களுடைய மகனார் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா, சாச்சா மகன் ஹுசைன் ரலியல்லாஹு சாச்சா மகனை தன்னுடைய தூதராக அனுப்பினாங்க. அந்த தூதராக அனுப்பிய பொழுது அவர்களிடத்திலே பல பேர் பைஅத் செய்தாங்க. நாங்கள் ஹுசைனுக்காக பைஅத் செய்கிறோம் ரலியல்லாஹு தஆலா என்று முஸ்லிம் ரலியல்லாஹு தன்னுடைய கையில் பைஅத் செய்கிறாங்க. அப்ப இதை பார்த்து முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடிதம் எழுதினாங்க, கூஃபா நமக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. மக்கள் எப்படி கடிதம் எழுதினார்களோ, மக்கள் எப்படி வந்து தூதுக்குழுவாக வந்து உங்களை சந்தித்தார்களோ அந்த சிந்தனையில இருக்கிறாங்க, எனவே நீங்க புறப்பட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பிரதிநிதியாக கூஃபாவிற்கு வந்துள்ளார்கள். அவர்களிடத்திலே மக்கள் ரகசியமாக பைஅத் செய்கிறார்கள் என்ற செய்தி யாருக்கு கிடைக்கிறது? யசீதுக்கு கிடைக்குது. சிரியாவில் இருக்கிறார் அவர். உடனே இதை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று கருதிய யசீத் பசராவினுடைய ஆளுநராக இருந்த உபைதுல்லா இப்னு ஜியாத், ஷாட்டா இப்னு ஜியாத்னு சொல்றது, கொடுமையான சிந்தனை கொண்டவன், அவனை பிடித்து என்ன செய்ய கூஃபாவினுடைய கவர்னராக நியமிக்கிறார். அந்த கூஃபாவினுடைய கவர்னராக நியமிக்கப்பட்ட இப்னு ஜியாத் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார் ஜும்மா அன்னைக்கு. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தூதராக முஸ்லிம் இப்னு அகீல் இங்க வந்திருப்பதாகவும் அவர்களிடத்திலே நீங்கள் பைஅத் செய்ததாகவும் எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. யார் முஸ்லிமுக்கு அடைக்கலம் கொடுத்தார்களோ அவர்கள் கொல்லப்படுவார்கள், அவர்களுடைய குடும்பம் வேறறுக்கப்படும், அவர்களுக்கு யார் துணை போகிறார்களோ, அவர்களுக்கு யார் பைஅத் செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் நாங்கள் அழிப்போம், யசீதுனுடைய படை வந்து அழிக்கும் என்றெல்லாம் பயமுறுத்த ஆரம்பித்த உடனே இந்த மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கவிஞர் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க, இமாம் ஹுசைன் அவர்களே, கூஃபாவினுடைய மக்களின் நெஞ்சம் உங்கள் பக்கம் இருக்கிறது, ஆனால் யசீதினுடைய வாள் அவர்களை நோக்குமையானால் அந்த வாளின் பக்கம் அவங்க போயிடுவாங்க. உங்கள் வாப்பா உங்களுடைய தந்தை கூஃபாவை ஆட்சி செய்தார்கள், ஆனால் கூஃபா துரோகம் செய்தது. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி செய்தார்கள், உங்களுடைய சகோதரர், அப்போதும் கூஃபா துரோகம் செய்தது. எனவே கூஃபா துரோகத்திற்குரிய இடம்,
நீங்கள் போகக்கூடாது என்று அந்த கவிஞர் பாடினார். ஆனாலும் இந்த கடிதம் முதல்ல வந்தது பார்த்தீங்களா, முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனுப்பின கடிதம் கிடைச்சி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா புறப்பட்டாங்க. ஆனால் இடையிலே இப்னு ஜியாத் அந்த அதிகாரத்திற்கு கவர்னராக வந்த பொழுது ஏற்பட்ட நிலை தலைகீழாக மாறியது. கடைசியில் முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீடு இல்லாமல் தெருவிலே திரிஞ்சாங்க. யார் வீட்டிலையும் தங்க முடியல. யார் வீட்டிலும் தங்க முடியாமல் ஒரு நிலை ஏற்பட்டு கடைசியில் முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுக்கு ஆரம்பத்தில் ஆதரவு கொடுத்த ஹானி இப்னு உர்வா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு போனாங்க. அதே மாதிரி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய கடிதத்தை வாங்கி கொண்டு நான் புறப்பட்டு வருகிறேன் என்ற கடிதத்தை வாங்கி கொண்டு வந்த அப்துல்லா இப்னு யஹ்தர் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்பட்டாங்க. எல்லாம் போச்சு. இப்போ எல்லா கூஃபா வாசிகள் எல்லாம் யார் பக்கம் மாறிட்டாங்க? இப்னு ஜியாத் பக்கம், யசீத் பக்கம் மாறிட்டாங்க. வாங்க வாங்க வாங்கன்னு. இதில் பெரிய விசேஷம் என்னென்னா பெரிய துரோகம் என்னென்னா, கர்பலாவிற்கு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து சேர்ந்த பொழுது இந்த இப்னு ஜியாத் ஒரு பெரும் படையை அனுப்புகிறான். யாரை கைது செய்கிறதுக்கு? செய்தனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அவர்களோடு வந்திருக்கக்கூடிய 72 வீரர்கள் தான் இருக்கிறாங்க. பாதுகாப்பு வீரர்கள் 72 பேர், மற்ற எல்லாம் குடும்பம், பொம்பளை பிள்ளைகள், குழந்தைகள்லாம் இவங்க தான் இருக்கிறாங்க. ஒரு பெரிய படையெல்லாம் இல்லை. நான் சண்டை போட போக இல்லை. நான் அந்த மக்களினுடைய அழைப்புக்கு செவிதாழ்த்து அல்லாவுக்கு பயந்து ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக நான் போறேன்டாங்க. எனவே எனக்கு படைகள் தேவையில்லைன்னாங்க. அவன் நினைச்சுதான் பெரிய படையை திரட்டி இருக்கலாம். ஆனால் எதிரி படையிலோ பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இதில் பெரிய வேடிக்கை என்னன்னா, துரோகம் என்னன்னா, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய இப்னு ஜியாதினுடைய படையிலே இருந்தவர்களில் பெரும்பாலானோர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடிதம் எழுதியவர்களும் தூது வந்தவர்களும் எங்கள் ஊருக்கு வாங்கன்னு அழைச்சவங்க. எப்படி இருக்கும் யோசிக்க. துரோகத்தினுடைய அடையாளம் அது. நீங்கள் வாங்க, நல்லாட்சி தாங்க, உங்களுக்கு பின்னால் நாங்கள் நிற்கிறோம் என்று கூவி கூவி கேவி கேவி கதறி கதறி அழுதவர்கள் எல்லாம், அழைத்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு யசீதுடைய படையிலே, இப்னு ஜியாதினுடைய படையிலே இணைந்து கொண்டு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எதிராக நின்றாங்க. இது எவ்வளவு பெரிய துரோகம். அந்த மக்களை நம்பினாங்க ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. அந்த நம்பிக்கை துரோகத்தை அவர்கள் செய்தார்கள். அதனுடைய விளைவுதான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த வரலாற்றை நான் விவரிப்பதற்கான நேரம் இல்லை. ஆனால் இந்த வரலாறு, இந்த அடிப்படையில் எல்லாருமே அவங்க குடும்பத்தில் இருந்த ஆண்கள் அத்தனையும் ஷஹீதாக்கப்பட்டு அவர்களுடைய அருமை பிள்ளை ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க பேர் அசல் பேர் ஜெயினுல் ஆபிதீன் கிடையாது, அவங்க பேர் அலி தான். தன்னுடைய அத்தா பேரை தான் யாருக்கு வச்சுருந்தாங்க? தன்னுடைய மகனுக்கு வச்சுருந்தாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. பிந்திய காலத்தில் தான் அவங்களுக்கு ஜெயினுல் ஆபிதீன்கிற பட்ட பெயர் வந்தது, சிறப்பு பெயர் வந்தது. வணக்கசாலிகளினுடைய அழகர் என்று பெயர். அது அங்கே பட்ட பேர் தான், அசல் பேர் அலி தான் அவங்களுக்கு. ஆக இந்த ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா சின்ன வயசாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு காய்ச்சல், சரியான ஜுரம், கூடாரத்தை விட்டு வெளியேற முடியல. அதனால் அவங்க மட்டும் தப்புனாங்க, மற்ற எல்லாருமே ஷஹீதாக்கப்பட்டாங்க, மற்ற பெண்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. இதை தவிர்த்து எல்லா ஆண்களும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. இவங்க ஒன்று தான் தப்புனாங்க. அதிலிருந்து தான் இன்றைய வரைக்கும் அஹ்லுல் பைத்துகள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அருமையான பெருமக்களே, இது துரோகத்தினுடைய அடையாளம் இல்லையா? அவ்வளவு பெரிய துரோகம் அந்த இடத்திலே நடந்தது. இதே மாதிரி இந்த சமூகம் என்ன பாடத்தை படிக்க வேண்டும் என்றால், ஒரு தலைமையிலே இருக்கிறோம், அந்த தலைமைக்கும் அடுத்தாப்புல இருக்கக்கூடியவருக்கும் இடையிலேயே கருத்து வேறுபாடு வந்து அவர் ஒரு தனி கட்சியை ஆரம்பிக்கிறார், தனி இயக்கத்தை துவக்குகிறார் என்றால் அது துரோகம். துரோகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு நட. அந்த தலைமை சரியான முறையில் ஹக்கை நிறைவேற்றவில்லை என்றால் அதை விட்டு நீ வெளியேறக்கூடாதுங்கிறாங்க. வெளியேறக்கூடாது. மாறாக நீ என்ன செய்யணும்? அந்த பொறுப்பை அல்லாஹ்விடத்தில் ஒப்படையுங்கிறாங்க. நம்ம அப்படி செய்யறோமா? ஆளுக்கு ஒரு கட்சி. இது துரோகம் இல்லையா? துரோகத்தினுடைய அந்த வரலாறு இன்றைய காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தலைமை தான் இருக்க வேண்டும், ஒரு கட்சி தான் முஸ்லிம்களுக்காக இருக்கணும், அதுக்கு கீழே தான் ஒன்றுபட்டு இருக்கணும்.
அதை விட்டுட்டு ஆளுக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அவன் ஒரு கட்சி இவன் ஒரு கட்சின்னு சொல்லி முஸ்லீம்களை பிளவுபடுத்தினால் இது துரோகம். ஆனால் நாங்கள் நீதிக்காக நேர்மைக்காக நாங்கள் இருக்கிறோம். தலைமை தலைமை சரியில்லைன்னா ஒரு சரியான தலைமையை கொண்டு வருவதற்கான முயற்சியை செய்யலாம். அதை விட்டுவிட்டு தனி இயக்கம் காணுவதோ தனி கட்சி காணுவதோ முஸ்லீம்களை பலகீனப்படுத்திவிடும். எனவே இந்த பலகீனத்தை பயன்படுத்தி கொண்டுதான் இன்றைய ஒன்றிய அரசு முஸ்லீம்களை பழிவாங்கி கொண்டிருக்கிறது. முஸ்லீம்கள் ஒருபோதும் ஒன்று சேர மாட்டார்கள் என்று அவன் கருதுகிறான். அது உண்மையா இல்லையா என்பது நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக தெரியும். எந்த இடத்துலையும் முஸ்லீம்கள் ஒன்று சேர மாட்டாங்க. ஏன்னா அவன் லேசான ஆள் இல்லை. 100 வருஷ காலம் காத்திருந்து இந்த நாட்டை தங்களுடைய கையின் கீழால் கொண்டு வந்து சனாதனத்தை இந்த மண்ணிலே நிலைநிறுத்த வேண்டும் என்று போராடுபவன் RSS. எனவே அந்த அடிப்படையிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது முஸ்லீம்களாகிய நாம் எப்படி இருக்கிறோம்? சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்களுக்கெல்லாம் பிரிஞ்சு போய் நிற்கிறது, சண்டை போடுறது, அவனோட பேசுறதுல இவனோட பேசுறதுல குடும்ப உறவுகளை முறைத்துக் கொள்வது. இது எவ்வளவு பெரிய ஆபத்து! இது நம்மோடு குடும்பத்தோடு நிற்பதல்ல, முழு சமூகத்தையும் அது பாதிக்கும். முழு சமூகத்தையும் பாதிக்கும். ஒரு விஷயம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உனக்கு பிடிக்கலையா, அது மட்டும் பிடிக்கல, மற்ற எல்லாத்துலையும் உணர்தான் இணைக்கணும். ஒரு ஜமாத்தில் ஒரு மீட்டிங் நடக்குது. ஏற்கனவே நான் அந்த ஜமாத்தில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அந்த குழுவில் எனக்கு ஒருத்தருக்கும் பிடிக்கல. நான் என்ன செய்யறது? எனக்கு அவரை பிடிக்கலைங்கிறதுக்காக அந்த ஜமாத்தில் ஒரு பொருளாளராகவோ ஒரு செயல் குழுவில் உறுப்பினராகவோ கொண்டு வர்றதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இது எந்த விதத்தில் நியாயம்? எனக்கும் உனக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒன்றை பொது அடிப்படையிலே கொண்டு வருவது என்பது துரோகம். இதெல்லாம் படிச்சு கொடுக்கணும் மக்களுக்கு. இது ஒருபோதும் செய்யாதீர்கள். துரோகத்தின் அடிப்படையில் துரோகம்னா முதல்ல என்னங்கிறத நம்ம விளங்கிக்கிடணும். இதுதான் துரோகம். எனக்கும் உனக்கும் உங்களுக்கும் ஒரு விஷயத்தில் பிடிக்கல, அதுக்காக வேண்டி எனக்கு அவரை பிடிக்காதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பொதுவான நிலைக்கு பள்ளிவா ஜமாத்தினுடைய அந்த நிர்வாகத்துக்கு வருவதற்கு நான் தடையாக இருந்தால் இது துரோகம். எனக்கும் உனக்கு இடையில உள்ள கருத்து வேறுபாடு, அதையும் அங்கே கொண்டு வந்து வைக்கிற, அதில் சேர்ந்து செயல்படணும். இப்படித்தான் இருக்க வேண்டும் முஸ்லிம்கள். ஒன்றுபட்ட சமூகமாக இருந்தால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றுபட்ட சமூகமாக இருக்குமேயானால் இந்த சமூகத்தை அசைக்க முடியாது. நீண்ட காலம் 1000 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஒரே தலைமையின் கீழ் ஆண்ட பரம்பரையை சார்ந்தவர்கள் நாம். அவ்வளவு வலிமை மிக்கவர்கள். இந்த உலகத்திற்கு அரசியலை கற்றுக் கொடுத்தவர்கள், அரசியலை பாடமாக கொண்டு வாழ்ந்தவர்கள். இன்னைக்கு அரசியல் நாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பிரதிநிதித்துவம் இல்லை, நீதிமன்றங்களில் இல்லை, அரசு துறைகளில் இல்லை, காவல்துறையிலே இல்லை, சட்டமன்றத்திலே இல்லை, பார்லிமெண்டில் இல்லை. எங்கே சென்று கொண்டிருக்கிறது இந்த சமுதாயம்? எனவே விழிப்புணர்வோடு நாம் செயல்பட வேண்டிய கட்டாயம் நமக்கு உண்டு என்பதை உணர்ந்து நாம் எல்லோரும் ஒரு தலைமையின் கீழ் ஒரு அமைப்பின் கீழ் ஒன்றுபட்டு இந்த சமுதாய நலன் கருதி நாம் செயல்பட வேண்டும். தலைமையில் தலைமையோடு நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த தலைமையிலிருந்து நாம் வெளியேறக்கூடாது. அப்படி வெளியேறினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் ஈமானினுடைய கயிற்றை தன்னுடைய கழுத்திலிருந்து கழட்டி விட்டான்கிறாங்க. ஒரு ஜான் நீ வெளியானாலும் கூட தலைமை கீழேருந்து என்ன செய்யக்கூடாது, அந்த அமைப்பு ஒரே அமைப்பு தான், அதை விட்டு நீ வெளியேறாதே அப்படிங்கிறாங்க. நீ வெளியேறினால் ஈமானினுடைய கயிற்றை உன்னுடைய கழுத்திலிருந்து வெளியே தூக்கி வீசுகிற மாதிரிங்கிறாங்க. எனவே இதை உணர்ந்து கொண்டு நம்மை நாம் திருத்தி கொண்டு புரிந்து கொண்டு ஒரு அமைப்பிலே இயங்கி அழகான முறையிலே ஒட்டுமொத்தமாக இந்த சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவர்களாக, எதிர்ப்பவர்களுக்கு துணை நிற்பவர்களாக நாம் திகழ வேண்டும். யாரெல்லாம் இந்த சனாதனத்துக்கு துணை செல்லுகிறார்களோ அவர்களை ஒட்டுமொத்தமாக இந்த சமூகம் புறக்கணிக்க வேண்டும். அதுதான் நீதியும் நேர்மையும். அப்போதுதான் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அத்தகைய பண்பாட்டை நமக்கு தந்து இந்த மண்ணிலே முஸ்லீம்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடியவர்களாக, நிம்மதியாக வாழக்கூடியவர்களாக, எல்லா மதத்தையும் சார்ந்தவர்கள், மதத்தையும் ஏற்காதவர்கள் நீதியோடும் நேர்மையோடும் வாழ்வதற்கான வாய்ப்பை பெற்றவர்களாக,
ஜனநாயக ஒரு ஆட்சியில் வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் இந்த மண்ணை ஆக்கி வைப்பானாக. நீதியான அழகான நேர்மையான ஆட்சியை தருவானாக. முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தையும் மன நிறைவையும் தந்தருள் வாழிப்பானாக. அவர்களுடைய பெண்களும் முஸ்லிம்களுடைய பொருளாதாரமும் பாதுகாக்கப்பட்டதாக வல்ல அல்லாஹ் ஆக்கி அருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.